ஹாய் ரோக்லே, வெல்கம் டு மை லைஃப் ஸ்டோரி எபிசோட் 23. உறவுகளே எல்லாத்துக்கும் ஹாப்பி கார்த்திகை தீபம். இன்றைக்கி ஸ்ரீ அக்கா எண்ணெய் மண்டையோடு தான் இன்றைக்கி ஃபெஸ்டிவல் செலிப்ரேட் பண்ணேன். மூடே இல்லை. 4th கார்த்திகை தீபம், கொய்யாப்பழ கொட்டை. ஆனாலும் கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ், அதனால் ப்ராப்பராக செலிப்ரேட் பண்ண முடியல. ஆனாலும் தரமாக ஆனஞ்சி என்னோடய பார்ட்டியும் சேர்ந்து செலிப்ரேட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணார். தேங்க்யூ ஆனந்தம்மா, தேங்க்யூ, லவ் யூ. சரி உறவுகளே, ஒரு 2-3 திங்ஸ் சொல்லாமல் விட்டுட்டேன். 2-3 மெயின் பாயிண்ட்ஸ் சொல்லாமல் விட்டுட்டேன். அதை நான் முதல்ல சொல்லி கிளாரிஃபை பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நான் டிவோர்ஸ் அப்ளை பண்ணேன் அப்படின்னு சொன்னேன்ல. டிவோர்ஸ் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி 3 ஆஸ்ட்ரோ பீப்புள்கிட்ட கேட்டுட்டு, 3 பேர்த்தில் ஒருத்தர் என்னோடய கிளைண்ட்டோட ஹஸ்பண்டு, ஒருத்தர் கிளைண்ட்டு. அவங்க விஜய் டிவியில் 2018 விஜய் டிவியில் அவங்க அந்த ராசி பலன் பார்ப்பாங்கள, அதில் போய் பார்ப்பாங்க. ரொம்ப பெரிய ஆஸ்ட்ரோ, சுல்தான்பேட்டைன்னு நினைக்கிறேன் அவங்க இருக்கிற இடம். அங்கே ரொம்ப பெரிய ஆஸ்ட்ரோ. அவங்களோட சிஸ்டர்ஸ்க்கெல்லாம் நான் தான் மேக்கப் பண்ணேன். அதனால ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்டு மாதிரி தான். ஆனால் என்னையை பற்றி அவங்களுக்கு தெரியாது, ரொம்பலாம் என்னையை பற்றி தெரியாது. அந்த கிளைண்ட்டோட ஹஸ்பண்டுக்கும் ரொம்பலாம் தெரியாது. ஐப்ரோஸ்க்கு வருவாங்க போவாங்க, அவ்வளோதான். 2. 3வது ஒரு கிளைண்ட்டு, அவங்களுக்கும் என்னையை பற்றி பெருசாக தெரியாது. ஆனால் அவங்க ஆஸ்ட்ரோ வச்சுருக்காங்க. ஆஸ்ட்ரோ சொல்கிறாங்க, அந்த பூஜையெல்லாம் பண்ணி கொடுப்பாங்க, பரிகாரம்லாம் அந்த மாதிரி. அப்போ நான் டிஎல்எட் போயிட்டுருக்கேன்ல, எக்ஸாம் எழுதுறதுக்கு கிளாஸ்க்கெல்லாம் போயிட்டுருக்கேன்ல. அப்போ எப்போ 2019 18 செப்டம்பர்லேருந்தே வேர்ஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சுல. எங்கள் அம்மா இறந்து, எங்கள் அம்மாவோட இறந்த ஃபோட்டோ அதில் காரி துப்பி அசிங்கமாக இது பண்ணதுக்கப்புறம் எனக்கு டிவோர்ஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஆகி 2019 ஃபெப்ரவரியில் தான் நான் அண்ணாமலை அந்த அட்வொகேட்டுக்கு ஃபெப்ரவரியில் நான் வக்காலத்து சைன் பண்ணி கொடுக்குறேன். அப்புறம் சில ப்ரூஃப் எல்லாம் பழைய டிவோர்ஸ் போட்ட இதுலேருந்து ரிட்டர்ன் ஆஃப் டாக்குமெண்ட்டு வாங்கி அதில் போடலாம் அப்படின்ட்டு அவர் சஜஸ்ட் பண்ணுறாரு. ஆனால் அந்த 2018 செப்டம்பர்லேருந்து 2000 ஜனவரிக்குள்ளே நான் எடுத்தோம் கம்த்தோம் மனசில் தோணிருச்சு அப்படின்னு நான் பண்ணல. 3 ஆஸ்ட்ரோட்ட கேட்டேன். ஒரு ஃபஸ்ட்டு ஆஸ்ட்ரோ, அந்த விஜய் டிவியில் இருக்காங்களா அந்த லேடி நீங்கள் வேஸ்ட்டு, இவ்வளோ நாள் எப்படி தான் வாழ்ந்தீங்க, நீங்கள் கல்யாணமே பண்ணாமல் இருந்திருந்தா ஜேஜே அம்மாவுக்கு மேலே வந்திருப்பீங்க, அன்மேரிடாக இருந்திருக்கணுமாம்மா. அப்போ ஜேஜே அம்மாவுக்கு மேலே வந்திருப்பேன், சொசைட்டியில் பெரிய ஆளாக இருந்திருப்பேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொன்னாங்க. செகண்ட் மேரேஜ் பண்ணிக்க வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ ஆனந்த் என் லைஃப்பில் இல்லவே இல்லை. ஆனால் நான் எதுக்கும் சும்மா கேட்டுக்கிட்டேன், செகண்ட் மேரேஜ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கா என்ன அப்படின்ட்டு. அவங்க கிளியராக சொல்லிட்டாங்க, செகண்ட் மேரேஜ் பண்ணிங்கன்னா அந்த ஆளும் இவனை மாதிரியே தான் சந்தேகப்படுவான், உங்களை டெவலப் ஆக விட மாட்டான், நிறையா சொன்னாங்க. எக்ஸு மாதிரியே தான் இருப்பான், அதனால நீங்கள் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டாங்க. செகண்ட் ஆஸ்ட்ரோ என்னோட கிளைண்ட்டோட ஹஸ்பண்டு. அதனால அவர் ஆஸ்ட்ரோ பார்த்துட்டு அவர் என்ன சொன்னார்னா, ஒரு உரையில் 2 கத்தி. சிம்பிளாக சொல்லணுன்னா அவங்க ஜாதகம் ஒரு உரையில் 2 கத்தி, ஒரு உரையில் 2 கத்தி வைக்க முடியாதுல்ல, அந்த மாதிரி தான் உங்களோட லைஃபு அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்னைய சேலஞ்ச் பண்ணார். நீங்கள் டிவோர்ஸ் வாங்க முடியாது, வாங்க மாட்டீங்க, என்ன வேணாலும் போடுங்க, திருப்பி நீங்கள் வாபஸ் வாங்கிடுவீங்க, அந்த மாதிரி தான் அவர் சொன்னார். கிளைண்ட்டோட ஹஸ்பண்டு கிளைண்ட்டு சொல்லியிருப்பாங்க போல இருக்கு. அதனால அவங்க என்னைய சேர்த்து வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணாங்களா என்னன்னு தெரியல. ஆனால் நான் எக்ஸோட ஜாதகத்தையும் கொண்டு போய் தான் கொடுத்தேன். அவங்க இந்த மாதிரி சொல்லிட்டாங்க, டிவோர்ஸ் வாங்க முடியாது, நீங்கள் திருப்பி சேர்ந்து தான் வாழ்வீங்க, அந்த மாதிரி சொல்லிட்டாங்க. 3வது லேடி அவங்களும் என்னோட கிளைண்ட்டு தான். ஆனால் அவங்களுக்கு என்னையை பற்றி பெருசாக தெரியாது. ஆனால் அவங்க கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ணி சொன்னாங்க, நீங்கள் 2 பேரும் ஒட்டுக்கா வாழ முடியாது, நீங்கள் பிரியறதா நல்லது, அப்போ தான் 2 பேர்த்தோட வாழ்க்கையும் நல்லா இருக்கும்னு அவங்க இப்படி சொல்லிட்டாங்க. ஃபஸ்ட்டு லேடி இருக்காங்களா, அவங்க இன்னொன்று என்ன குண்டை தூக்கி போட்டாங்கன்னா, நீங்கள் 2019 லாஸ்ட்டில் உங்களுக்கு டிவோர்ஸ் ஆயிரும், நீங்கள் பிரிஞ்சிருவீங்க. சப்போஸ் நீங்கள் பிரியாமல் இருந்தீங்கன்னா அவன் உங்கள் கூட இருந்தானா செத்துருவான், அவனுக்கு அவ்வளோதான் ஆயுள், அதனால நீங்கள் பிரியறதான் நல்லது அப்படின்னு அந்த ஃபஸ்ட்டு லேடி சொல்லிட்டாங்க. அப்போ நான் ரெக்கார்டு பண்ணி, நம்ம ரெக்கார்டு மாஸ்டருக்கு ரெக்கார்டு பண்ணி காமிச்சா தானே தெரியும் அப்படின்ட்டு 3 பேர் சொன்னதை நான் ரெக்கார்டு பண்ணி
நான் வந்து எக்ஸிட்டை முதலே சொன்னேன். எப்போது டிசம்பர் ஜனவரி அந்த மாதிரி சொன்னேன். ஒழுங்காக இருக்கணும்னா எனக்கு வந்து தொண்டை வரைக்கும் வந்துடுச்சு டிவோர்ஸ் பண்ணுற ஐடியா. இனிமேலாச்சும் இப்படி ஒழுங்காக 2 பேர் இப்படி சொல்கிறாங்க, ஒருத்தர் இப்படி சொல்கிறாங்கன்னு அவன்கிட்ட கிளியர் கட்டாக கேட்டேன், சொன்னேன், காமிச்சேன். அதான் அவனோட கிளைண்ட்ஸ் தானே, அப்போ அவங்க உனக்கு சாதகமாக தானே சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் அதை கண்டுக்கவே இல்லை. அதை அவன் சீரியஸாகவே எடுத்துக்கல. அப்புறம் இன்னொரு மேட்ரு என்னென்னா, அண்ணாமலையை வந்து வேற ஒரு அட்வொகேட்டுக்கு தான் நான் கால் பண்ணேன். என் லிஸ்ட்டில் ஒரு 5-6 லேடி அட்வொகேட்ஸு, ஒரு சென்னை அந்த மாதிரி இடத்துல இருக்கவங்க தான் லேடி அட்வொகேட்ஸு. அதில் நந்தினியும் தான் நினைக்கிறேன். அப்புறம் மற்றபடி ஜென்ஸ் இதில் வந்து திருநெல்வேலி, சென்னை, மதுரை அந்த மாதிரி நிறையா அட்வொகேட்டு என்னோடய கான்டாக்ட் லிஸ்ட்டில் இருந்தாங்க. வாட்ஸ்அப்பில் இருக்காங்க. யார்கிட்டையும் பெருசாக நான் கால் பண்ணிலாம் பேசினது கிடையாது. இல்லைன்னா ஒரு தடவை மேபி பேசியிருப்பேன் என்னோடய கேஸ் விஷயமா. கரெக்டாக அந்த சங்கர் அரண்யன் இருக்கார்ல, அவர் இன்னுமே எனக்கு ஒரு நல்ல ஒரு மென்டர் மாதிரி நல்லா கைட் பண்ணுவார் அந்த சாருன்னு சொல்ல மாட்டேன், ஃப்ரெண்டுன்னு தான் சொல்லுவேன். அவங்களுக்கு 2 பசங்க, நல்ல மனுஷன். நான் நிறைய பேர்த்துக்கு ரெஃபரும் பண்ணியிருக்கேன். அவர் திருநெல்வேலி கோர்ட்டில் இருக்காருன்னு நினைக்கிறேன். இப்போ கொஞ்சம் நடுவில் டச் விட்டு போயிருந்துச்சு. அப்புறம் இப்போ தான் திருப்பி ஹாய் பாய் ஆச்சு, குட் மார்னிங் கொடுத்துட்ருக்கேன். அவர் குட் மார்னிங் கொடுத்துட்ருப்பாரு. ஆனால் நிறையா கைட் பண்ணியிருக்காரு. அப்போது அண்ணாமலைக்கு நான் முதல்ல ஃபோன் பண்ணல, இவருக்கு தான் ஃபோன் பண்ணேன். இவர் எடுக்கலை. வேறு யாருக்கோ மேபி ட்ரை பண்ணியிருப்பேன், 2-3 பேர்த்துக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணியிருப்பேன். அப்புறம் ஒரு அப்பான்னு ஒருத்தர் இருப்பார். அப்பானா எங்கள் அப்பாவோட ஏஜ்டு, அவரும் ஃபேமிலி ஃப்ரெண்டு தான், வயசானவர். திருநெல்வேலியில் ஏதோ ஒரு பெரிய ஹோட்டலு, அங்கே அவர் மேனேஜர் மாதிரி இருப்பார். அவரும் அட்வொகேட்டு படிச்சிருக்கிறாரு. அவருக்கும் நிறைய அட்வொகேட்ஸ் தெரியும். அவருக்கும் கூப்பிட்டேன், அவரும் எடுக்கலை. அதுக்கப்புறம் தான் சரி வேறு வழி இல்லை, அண்ணாமலை வேறு டீஸ் பண்ணுறாரு, கோயம்புத்தூரில் வந்து உங்களுக்கு அட்வொகேட்டு டிவோர்ஸ் கூட வாங்கி கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்ட்டு கிண்டல் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி, பொட்டென்ஷியல் இல்லை அங்கே இருக்க அட்வொகேட்ஸ்க்கு அப்படி கிண்டல் பண்ணுறாரு அப்படின்ட்டு, சரி அவர்கிட்டே கொடுத்துருவோம் அப்படின்ட்டு கொடுக்குறேன். அவர் வந்து நீ உருப்படியாக டிவோர்ஸ் பண்ண மாட்டேன், நீ வந்து வாபஸ் வாங்கிடுவ, அது எனக்கு அசிங்கம், நான் வந்து மதுரையிலேருந்து உனக்கு வேண்டி வந்து ரிஸ்க் எடுத்து வந்து எல்லாம் பண்ணால் நீ 4 வாய்தா முடிஞ்சதுக்கப்புறம் வேண்டாம் நான் என் புருஷன் கூடயே வாழ்கிறேன் அப்படின்ட்டு போயிடுவேன், அதனால உனக்கெல்லாம் செட் ஆகாது அப்படிங்கிற மாதிரி அவர் அவாய்ட் பண்ணுறாரு. 2-3 தடவை அவருக்கு கால் பண்ணி, இல்லை நான் வந்து கண்டிப்பாக டிவோர்ஸ் பண்ணிடுவேன், எனக்கு வந்து ரொம்ப ஃபெட்டப் ஆகிடுச்சி, அங்கே கடிச்சு இங்கே கடிச்சு இப்போ வந்து கடைசியாக என் ப்ரொஃபஷனுக்கு வந்துட்டார், ப்ரொஃபஷன் கரெக்டாக நடக்க மாட்டேங்குது, அதில் அசிங்கப்படுத்துகிறாரு, கிளைண்ட்ஸ் முன்னாடி வந்து தேத்தேன்னு சொல்கிறாரு, ரோட்டில் நின்று தேத்தேன்னு சொல்கிறாரு, அவர் சைக்கோத்தனம் வந்து அதிகமாகிடுச்சு, சந்தேக புத்தியும் அதிகமாகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லி நான் வந்து அவரை கன்வின்ஸ் பண்ணேன். அப்புறம் 2-3 கால் பண்ணதுக்கப்புறம் தான் அவர் கன்வின்ஸ் ஆனார். ஆனால் அவர் என்ன சொன்னார்னா, நான் வந்து ஹைகோர்ட்டில் பெரிய அட்வொகேட்டு, அதனால நான் வந்து சீனியர் அட்வொகேட்டு, நான்லாம் வந்து பிச்செல்லாம் வாங்க மாட்டேன், நான் வந்து ஆரம்பத்துலேயே 50,000 ரூபா வாங்கிடுவேன், அதுக்கப்புறம் கேஸ் நடக்கும்போது கொஞ்சம் கொஞ்சம் வாங்குவேன், அப்புறம் நீ வந்து கோயம்புத்தூரில் இருக்கனால எனக்கு வந்து கோயம்புத்தூரில் யாருக்கும் நான் வந்து ஃபைல் பண்ணல, உனக்கு மட்டும்தான், அதனால் ஒரு தடவை வரும்போது எனக்கு வந்து 5,000 ரூபா கொடுக்கணும், அகாமடேஷன் சாப்பாடு செலவு, அவர் ஒரு தின்னி பண்டாரம், அதனால் ஹைஃபையாக தான் சாப்பிடுவார், அன்னபூர்ணா அந்த மாதிரி தான் பிராண்டட் ஹோட்டலில் தான் சாப்பிடுவார், அதனால எனக்கு வந்து 5,000 ருபீஸ் கொடுத்துடணும் அப்படின்னு சொன்னார். எனக்கு வெளி உலகம் தெரிய மாட்டேங்குது, லோக்கல் ஏதாச்சும் அட்வொகேட் போய் தேடுறதுக்கும் மைண்ட் இல்லை, இவன் அடிதடி ரொம்ப பண்ணுறான், நான் அப்படி தப்பிச்சு போகணுன்னா இவன் அவங்க அப்பா வீட்டில் போக வர, நாங்கள் பிரிஞ்சிட்டோம் ஆனாலும் பையனை பார்க்குறதுக்குன்னு வருவான், திடீர்னு வருவான், திருப்பி சண்டை போட்டுட்ருப்பான் டிவோர்ஸ் ஃபைல் பண்ணுற டைம்லையுமே, அதனால என்னைய கொன்னுருவான், ஏதாச்சும் வாக்குவாதம் ஆகி ஏதாச்சும் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு பயம், அதனால பரவாயில்ல அண்ணாமலைட்டே கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி சார் நீங்கள் மாதம் தானே வருவீங்க, அப்போ 5,000 ரூபா கொடுத்துட்றேன், அப்போ பார்லர் ஓரளவுக்கு ஓடிட்டு தான் இருந்துச்சு, அதனால கொடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி, இல்லைனா வாடகை பணத்தை அப்படியே வாங்கி கொடுத்துருவோம் அந்த 5,000 ரூபா அப்படிங்கிற மாதிரி நான் நினச்சிட்டு, இல்லைனா ஜுவல்ஸ் வித்தரலாம் ஏதோ ஒன்று பண்ணலாம், கேஸு வாதாடணும்ல அப்படின்ட்டு அவர்கிட்டே கொடுத்துட்டேன் கேஸை. அவர் வந்து என்ன பண்ணார்னா, ஃபெப்ரவரி ஃபஸ்ட்டு வீக்கில் வந்தார், ஃபெப்ரவரி ஃபஸ்ட் வீக்கில் தான் நான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தார். வந்துட்டு வக்காலத் ஃபைல் பண்ணிவிட்டு ரிட்டர்ன் ஆஃப் டாக்குமெண்ட், இதுக்கு முன்னாடி நான் டிவோர்ஸ் போட்டு வாபஸ் வாங்கியிருக்கேன்ல, அதில் எதுவுமே பேப்பர்லாம் மேபி அந்த வக்கீல் வாங்கி கொடுத்துருக்கணுமா என்னன்னு தெரில, எதுவும் நான் வாங்கலை, எதுவும் என்கிட்ட வந்து அந்த ஃபைனல் ஆர்டர் மாதிரி வரும்ல, அதுலேயும் ஆர்டர் மாதிரி வரும், இது வந்து டிஸ்மிஸ் ஆகிடுச்சின்ட்டு, அதெல்லாம் நான் வாங்கவே இல்லை, அதனால இருக்கான்னு கேட்டார், இல்லைன்னு சொன்னேன், அப்போது அதுக்கு தனியாக 10,000 ரூபா ஆகும் அப்படின்ட்டு உடனே 10,000 ரூபா என்கிட்ட வாங்கி, அதுக்கு ஒரு அப்ளிகேஷன் மாதிரி ஏதோ அந்த காப்பி அப்ளிகேஷனாக என்னமோ தெரில, அது மாதிரி ஏதோ போட சொன்னார், அவங்களோட
ஒரு லேடி ஜூனியர் மாதிரி இருக்காங்க. அவங்களும் சீனியர் தான். அவங்களுக்கு இவங்க ஜூனியராக இருந்தவங்க போல் இருக்குது. அவங்கள மட்டும் தான் தெரியும், மணிமேகலைன்னு சொல்லி ஒரு அட்வொகேட், அவங்கள மட்டும் தான் தெரியும். அப்புறம் சரின்ட்டு அவங்கள கூப்பிட்டு 10,000 வாங்கிக்கோங்க, போட்டு விட்ருங்க அப்படின்னு சொல்லிட்டாரு ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணும்போது. அப்புறம் ஆக்சுவலி என்னாச்சுன்னா, இதுதான் மெயினாக சொல்லணும்னு நினச்சேன், மறந்துட்டேன். ஃபஸ்ட்டு டே வந்து எக்ஸ் வந்திருக்காரு. என்னைக்கு நான் வந்து ஃபைல் பண்ண போகிறேனோ அதுக்கு முதல் நாள் வந்து எக்ஸ் வந்திருக்காரு ஒரு அவங்களே. ஆமாம், எக்ஸ் வந்திருக்காரு. போக மாட்டேங்கிறாரு, ஸ்டே பண்ணுறாரு. ஃபிசிக்கல் அப்யூஸ் செக்ஷுவல் அப்யூஸ் மாதிரி பண்ணுறாரு. நைட்டில் நோண்டிகிட்டு இருக்காரு. நான் வந்து என்ன பண்ணிட்டேன், சப்போஸ் நான் அட்வொகேட்டை பார்க்க போகிறேன் தனியாக அப்படின்னா இவன் திருப்பி ஏதாச்சும் ஜோடிப்பான், அட்வொகேட்டு கூடயே என்னை லிங்க் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய தம்பியோட ஆக்டிங் டிரைவர், அவரோட வண்டி இருக்குது, மாருதி இருக்குது, அவங்க வாடகைக்கு ஓட்டுறாங்க, அவங்கள கூப்பிட்டு ஒரு நாளோ 2 நாள் முன்னாடின்னு நினைக்கிறேன், அவங்களே நான் ஃபைல் பண்ணுறதுக்கு இருங்க சொல்கிறேன், 2 நாள் முன்னாடின்னு நினைக்கிறேன். 2 நாள் முன்னாடி அந்த தம்பியை நான் நைட்டு கூப்பிட்டு, அண்ணாமலை வந்து நைட்டு 9:30 மணிக்கு தான் வராரு மதுரையிலேருந்து. அப்போ நைட்டு வராருன்னா நான் நைட்டே பார்த்து ஏதாச்சும் அவங்களுக்கு பேப்பர்லாம் கொடுக்கணுன்னா பழைய பேப்பர்ஸ், இந்த சிஎஸ்ஆர்லாம் இருக்குது மகளிர் ஸ்டேஷனில் சிஎஸ்ஆர், அதெல்லாம் கொடுத்துட்டா அவர் வந்து அந்த நான் நினச்சேன் அடுத்த நாளே ஃபைல் பண்ணிடுவார், அதனால அவர் ரெடி பண்ணிக்குவார் அப்படின்ட்டு நான் தான் அவசரப்பட்டு, சார் நீங்கள் எத்தனை மணிக்கு வரீங்க சொல்லுங்கள், நான் 9 மணிக்கு அங்கே இருப்பேன் அப்படின்ட்டு ரயில்வே ஸ்டேஷன் இந்த தம்பியோட ஆக்டிங் டிரைவரை அவரோட மாருதிலேயே 1,500 ரிட்டர்ன் வர வரைக்கும் பேசி என் கூடயே இருங்க, தம்புன்னு தான் கூப்பிடும், தம்பு என் கூடயே இருங்க தயவுசெய்து, இவர் வந்து கொஞ்சம் ஃப்ளோட் பண்ணுற டைப்பு, அதனால எனக்கு பயமாகவும் இருக்குது. அப்புறம் எக்ஸோட மேட்டரும் சொன்னேன், நான் வந்து டிவோர்ஸ் பண்ண போகிறேன், எக்ஸ் வந்து இந்த மாதிரி சந்தேக புத்தின்னு ஒரு அவுட்லைன் மட்டும் சொல்லிட்டேன் அந்த டிரைவர் தம்பிட்ட. அப்புறம் போய் நாங்கள் 8:30 வெயிட் பண்ணுறோம். 9:30க்கோ 9:45 தான் ட்ரெயின் வந்துச்சு. அப்புறம் வந்தார் அண்ணாமலை. அப்புறம் நான் 9:45 மேலே எங்கே கூப்பிட்டு போய் நான் ரயில்வே ஸ்டேஷனில் பேசிகிட்டு இருக்க முடியாதுன்ட்டு பக்கத்தில் ப்ரூக்ஃபீல்ட்ஸ் மால் இருக்குல்ல, இந்த தம்பிகிட்ட சொல்லிட்டேன் ப்ரூக்ஃபீல்ட்ஸ் மால் போகலாம், அங்கே சாப்பிட்டுட்டு அங்கே நீ வந்துரு, தயவுசெய்து வந்து பார்க்கிங்கில் போட்டுட்டு தயவுசெய்து வந்துரு அப்படின்ட்டு. நான் இறங்கணுன்னா நான் போகல, நான் வந்து பார்க்கிங் அங்கே கீழே பார்க்கிங்லேயே போய் இறங்கி அண்ணாமலையும் என் கூட தான் நின்றுட்டுருக்காரு, நானும் அங்கே நின்றுட்டுருக்கேன், இவனை லாக் பண்ணிவிட்டு வர சொல்கிறேன். அண்ணாமலைக்கு ஒன்றும் புரியல, எதுக்கடா இப்படி வெயிட் பண்ணிகிட்டு இருக்கா, டிரைவருக்கு வேண்டி எதுக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கா அப்படின்ட்டு ஒன்றும் புரியல. அப்புறம் 3 பேரும் போனோம், போய் சாப்பிட்றதுக்கு ஆர்டர்லாம் பண்ணிவிட்டு உட்காந்துட்டு நான் சில பேப்பர்ஸ் எல்லாம் காமிச்சேன், அந்த போலீஸ் சிஎஸ்ஆர்லாம் காமிச்சேன். அப்புறம் எல்லாம் ஃபைலில் பார்த்துட்டு இதை பத்திரமா வச்சுக்கோங்க, நாளைக்கு பார்த்துக்கலாம், இப்போ நான் போய் ரெடி பண்ணல, நான் வந்து இன்னும் நிறையா டிஸ்கஸ் பண்ணணும், நிறையா இது பண்ணணும், அப்புறம் தான் பெட்டிஷன் போட முடியும் அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலை சொல்லிட்டார். அப்புறம் சரி அப்படின்ட்டு இந்த பையனை போகக்கூடாதுன்னு சொல்லியிருந்தான்ல, இவன் என் பக்கத்தில் தான் உட்காண்ட்ருந்தான், நானும் அந்த பையனும் இங்கே உட்காண்ட்ருக்கோம். ஆப்போசிட்டில் தான் அண்ணாமலை உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தார். இந்த பையன் கை கழுவ போனான் பாருங்கள், அந்த கேப்பில் அண்ணாமலை என்கிட்ட சொல்கிறாரு, டிரைவர்னா டிரைவர் மாதிரி நடத்தணும், டிரைவரை தலைக்கு மேலே எதுக்கு உட்கார வச்சிருக்க, நீ கால் டாக்ஸியில் தானே வந்த, அப்போ அவனை எதுக்கு கூப்பிட்டா, அவனை வேற எங்கேயாச்சும் போய் சாப்பிட சொல்ல வேண்டியதானே, எதுக்கு வாங்க கூட கூப்பிட்டு வரேன்ட்டு. நான் சொன்னேன், இல்லை சார், என் தம்பியோட இவன் ஆக்டிங் டிரைவர், அதனால எனக்கு ஒரு தம்பி மாதிரி தான், எனக்கு தனியாக வரத்துக்கு ஒரு மாதிரியா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்படி சொல்ல, என் மேலே சந்தேகப்படுவான் அப்படின்ட்டுலாம் நான் சொல்ல, எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குன்னு நான் சொல்ல. அப்புறம் நைட்டு வந்துட்டோமா, அந்த தம்பியும் நானும் 11 o'clock ஆகிடுச்சி வந்து சேர்றதுக்கு வீட்டுக்கு, ஏன்னா 3/4 மணி நேரம் ஆயிருமில்ல, அங்கேருந்து வரத்துக்கு 1/2 மணி நேரமாச்சும் ஆயிருமில்ல, வந்து சேர்றதுக்கு ஆயிடுச்சு. அப்புறம் அடுத்த நாள் தான் அண்ணாமலை அங்கே ஸ்டே பண்ணிவிட்டு 5,000 வாங்கிட்டு ஸ்டே பண்ணிவிட்டு திருப்பி காலையில் வர சொன்னார். அப்போ நான் காலையில் 9:30 10 மணி அந்த மாதிரி கோர்ட் டைமுக்கு போயிட்டேன். போனோன்னே இவருக்கு கேபின் எதுவும் கிடையாதுல்ல, அதுதான் அவங்களோட ஜூனியரோ யாரோ இருக்காங்களே அந்த லேடி, ஆனாலும் அங்கே அவங்க ஆஃபீஸ் கூப்பிட்டு போகல, ஒரு இது பைக் மேலேயே வக்காலத்தெல்லாம் எழுத வச்சுட்டு அந்த லேடியை அங்கேயே கூப்பிட்டுட்டு இந்த மாதிரி 10,000 rupees பே பண்ணிடு, அப்புறம் வக்காலத்துக்கு ஏதோ ஒரு அமௌண்ட்டு ஒரு 500 1,000 ஏதோ பே பண்ண சொல்லிவிட்டு அந்த ஃபார்மாலிட்டி முடித்ததுக்கப்புறம் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொன்னோன்னே, இல்லை காஃபி குடிக்கணும், இன்னும் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணணும், வேறு சிடி அந்த மாதிரி வேறு ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னைய கூப்பிட்டாரு. சரின்ட்டு ஆப்போசிட்டில் அன்னபூர்ணா இருக்குது, அன்னபூர்ணாவில் போய் இவர் நல்லா தின்னி பண்ணுறாங்கன்னா எப்போ பார்த்தாலும் ஸ்நாக்ஸு சாப்பாடு எதையாச்சும் சாப்பிட்டு தான் இருப்பார் ஹைஃபையாக. அங்கே போய் சாப்பிட போனார். நான் வந்து எனக்கு காஃபி மட்டும் வாங்கிட்டு இப்படி ஆப்போசிட்டில் உட்காண்ட்ருக்கோம். அவங்களே
காஃபி மட்டும் வாங்கி குடிச்சிட்டு ஆமாம் இன்னும் சீடியெல்லாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி மட்டும் சொல்லிவிட்டு இருக்குது நீங்கள் அடுத்தது எப்போ வருவீங்க சொல்லுங்கள் அப்படின்னு நான் சொல்ல அவர் வந்து என்ன கோயம்புத்தூர் வரைக்கும் வந்திருக்கேன், ஒரு ஃப்ரெண்டாகவும் வந்திருக்கேன், மேடம்னு பேச ஆரம்பிச்சிட்டாரு. முதல்ல மேடம்னு கூப்பிட மாட்டாருன்னு நினைக்கிறேன், ஸ்ரீன்னு தான் கூப்பிடுவார். அப்புறம் மேடம் நான் வந்து எப்போவுமே சார்ன்னு தான் கூப்பிடுவேன். அப்புறம் என்ன கோயம்புத்தூர் வரைக்கும் வந்திருக்கேன், ட்ரீட்லாம் எதுவுமே இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்டார். அப்புறம் நான் ட்ரீட்டா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு இது பிரியாணி வாங்கி தர மாட்டியா, உங்கள் ஊருக்கு வந்திருக்கேன் உன் கேஸுக்கு வேண்டி அப்படின்னு சொன்னார். அப்புறம் சரி அப்படின்ட்டு அவரே ஏதோ ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டு ரெட் ஃபீல்ட்ஸ் இருக்குல்ல, ரெட் ஃபீல்ட்ஸில் தான் ஏதோ ரோட்டில் வந்து ஒரு பிரியாணி கடை, அது எனக்கு பேர்லாம் தெரியாதில்ல, நான் போனதும் இல்லை, நம்மளுக்கு கோயம்புத்தூரில் பெருசாக தெரியாது. எங்கள் அம்மாவும் என் எக்ஸும் வந்து பியோர் வெஜ் அவங்களே, பியோர் வெஜ், முட்டை கூட சாப்பிட மாட்டாங்க 2 பேரும். அதனால பெரிய கடைங்கள்லாம் நான்வெஜ் கடைங்கள்லாம் தெரியாதா. அப்புறம் அண்ணாமலை தூரத்துலேருந்து வந்திருக்காரு, அவர்கிட்ட எந்த வெஹிக்கிளும் இல்லைல்ல. அப்போ நான் வந்து சார் அப்போ ரெட் ஃபீல்ட்ஸ் சொல்கிறாங்க போல் இருக்கு, அப்போ கால் டாக்ஸியில் தான் போகணும் அப்படின்ட்டு நான் கால் டாக்ஸி புக் பண்ணேன். கால் டாக்ஸியில் டீசெண்டாக முன்னாடி தான் உட்காந்தாரு, நான் பின்னாடி உட்காந்தேன். எனக்கு கொஞ்சம் பயம்தான், ஐயோ பின்னாடி உட்காந்துருவாரோ, நம்மளை டச் பண்ணிடுவாரோ, நம்ம எப்படி கால் டாக்ஸி டிரைவர் முன்னாடி கத்த முடியும், அதெல்லாம் எனக்கு மண்டையில் ஓடுது ஃப்ளர்ட் பண்ணுறனால. பக்குன்ட்டு இருக்குது மனசு. ஆனால் அவர் வந்து டீசெண்டாக முன்னாடி தான் உட்காந்தாரு. அப்புறம் அங்கேருந்து கோர்ட்லேருந்து ரொம்ப பக்கத்தில் தான் இருக்குது அந்த ரெட் ஃபீல்ட்ஸு. போனோம், இறங்கணும், அவர் சாப்பிட்டாரு, நான் சாப்பிட்டேன். பேலன்ஸ் ஏதோ இருந்துச்சு, பேலன்ஸு நான் வந்து பிருத்திவிக்கு எடுத்துகிட்டு வரேன், சிக்கனும் ஏதோ இருந்துச்சு பேலன்ஸ், அதை நான் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் வேஸ்ட் பண்ணோம் அப்படின்ட்டு நான் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரேன். அன்னைக்கே அவர் 45,000 முதல்ல 10,000 கொடுத்தாச்சு, வக்காலத்து கொடுத்தாச்சு, 45,000 என்கிட்ட அன்னைக்கே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினார் ஒரு அவங்கள. நல்ல வேலை கூகுள் பே பண்ணேன், எல்லாமே கூகுள் பே பண்ணது தான் இருக்குது. அந்த 10,000 மட்டும் நான் கையில் இருந்து கொடுத்தேன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் கேஷ் எடுத்துகிட்டு போயிருந்தேன். முதல்லலாம் கூகுள் பே ஒர்க் ஆகாதுன்னு சொல்லி கொஞ்சம் கேஷ் வச்சுட்டு இருப்பேன், 10-20 கேஷ் வச்சுட்டு தான் எடுத்துகிட்டு போவேன் வெளியே போகும்போது. அப்போ அவர் வந்து 50யோ 70யோ டிமாண்ட் பண்ணுறாரு, அட்வான்ஸ் கொடுத்துடணும், அப்புறம் கொஞ்சம் நாள் கழிச்சு தான் கேட்பேன், அப்போ கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் என்கிட்ட 45 தான் இருந்துச்சு. சரி கொடு அப்படின்னு சொல்லிட்டு 2,000 என்னமோ தான் பாக்கின்னு நினைக்கிறேன், கால் டாக்ஸிக்கு வர்றதுக்கு கொடுக்கணும். அப்புறம் எப்படி ஓட்ட போகிறேன்னு தெரில அப்படின்ட்டு நான் அண்ணாமலையை சாப்பிட வச்சுட்டு அந்த 45வும் ப்ரெஷர் பண்ணுறாரு. அப்புறம் சொல்கிறாரு எந்த வக்கீல்ட்டையும் எந்த அட்வைஸும் கேட்க வேண்டாம், என்னையும் அட்வொகேட்டுன்னு என்கேஜ் பண்ணிட்டேன்னா அதோட நிறுத்திக்கணும், மற்றவங்க வந்து 10 பேர் 10 ஐடியா கொடுப்பாங்க, எல்லா குட்டையை குழப்புவாங்க கேஸு, அந்த மாதிரி சொன்னார். ஆமாம், நிறைய பேர் நிறையா சஜஷன் தான் கொடுத்துட்ருப்பாங்கன்ட்டு நானும் சரி இவர் உண்மையாக இருப்பார் அப்படின்னு நினச்சிட்டு வந்துட்டேன். இன்னொரு விஷயம், கை உடஞ்சும் போது இதே அண்ணாமலை எதுக்கோ நார்மலாக ஃபோன் பண்ணி பேசுவார்ல, ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை 2 தடவை கால் பண்ணுவார்ல, அப்போ சும்மா ஃப்ளர்ட் பண்ணி பேசிகிட்டு இருப்பார்ல. அப்போ நடுவில் கை உடஞ்சும் போது கூப்பிட்டும் போதும் அந்த 18 எங்கள் அம்மா இறக்கிறதுக்கு 2 மாதம் முன்னாடி, அப்போது ஒரு நாள் கூப்பிட்டும் போது இவர் வந்து ரொம்ப ஜென்டில்மேனாக நீ இப்போவே கிளம்பு, நான் 2 டாக்டர்ஸ்ட்டு கேட்டேன், உன் புருஷனை கூப்பிட்டு கிளம்பு, 2 பேரும் வாங்க, எங்கள் வீட்டில் தங்கிருங்க, எங்கள் அம்மா இருக்காங்க, சாப்பாடு செஞ்சு பார்த்துக்குவாங்க, நீ எதுக்கு அங்கே கஷ்டப்படுற, ஒரு வாரம் 10 நாள் இங்கே இருந்துட்டு போ அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக வேற பேசினார். அதனால எனக்கு வந்து இவர் மேலே ஒரு நல்ல நம்பிக்கை, சும்மா தான் ஏதோ ஃப்ளர்ட் பண்ணார் போல் இருக்கு, நல்ல மனுஷன் தான் போல் இருக்கு அப்படின்னு ஒரு நல்ல ஐடியா வந்துருச்சு அவர் மேலே, அவர் அந்த கை உடஞ்சும் போது பேசினதை வச்சு. அதுவும் நீவான்னு சொல்ல, உன் புருஷனை கூட்டுவான்னு தான் சொன்னார். அதனால எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருந்துச்சு அவர் இப்படி சொன்னாரே அப்படின்ட்டு. அப்புறம் இந்த கேஷ் கேட்டாரா, சரின்ட்டு கொடுத்தாச்சு. கொடுத்துட்டு எனக்கு வந்து மனசில் கொஞ்சம் ஓடுது, தப்பு பண்ணிட்டோமோ, பெரிய அமௌண்ட் கொடுத்துட்டோமோ, யார்ட்டையாச்சும் கேட்டிருக்கலாம், அப்பா சப்போர்ட் இல்லை, தம்பி சப்போர்ட் இல்லை, எல்லோரும் சுற்றி இருக்கவங்களும் என் பணத்தை தான் மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கு பார்க்குறாங்களோ இல்லையா, சிங்கிளாக இருக்கேன்ட்டு யாரும் வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு வரமாட்டேங்கிறாங்க. அதனால எனக்கு சரி என்னத்தை இவர் நம்மளோட கேஸ் நடத்துகிறாருல, அதனால பரவாயில்ல அப்படின்ட்டு நான் எனக்கு செல்ஃப் மோட்டிவேஷ்னலாகவும் என்னை சொல்லிக்கிறேன். அப்புறம் பயந்துக்கவும் செய்கிறேன், ஐயோ 45 போயிடுச்சே, வரலைன்னா என்ன பண்ணுவோம், கேஸுக்கு வரலைன்னா என்ன பண்ணுவோம் அப்படின்ட்டு. அப்புறம் அப்படியே வந்துட்டேன் ஒரு அவங்கள வீட்டுக்கு. அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு கரெக்டாக ஃபெப்ரவரியில் இவர் வந்து போட்டு விட்டுட்டாரு, இந்த பெட்டிஷன் போடுறதெல்லாம் போட்டுட்டாரு. பெட்டிஷன் போட்டது வந்து எனக்கு பிடிஎஃபாக அனுப்புனார், இதுதான் பெட்டிஷன் போட்டிருக்கேன் அப்படின்ட்டு பிடிஎஃபாக அனுப்புனார். ஒரு மிஸ்டேக் என்ன பண்ணார்னா, மிஸ்டேக்குன்ட்டு இல்லை, என் சைட்லேருந்து அது மிஸ்டேக் மாதிரி, ஏன்னா டிவோர்ஸ் போடும் போதே மெயின்டெனன்ஸ் போட முடியும்,
அவர் என்ன பண்ணிட்டாரு, சூலூரில் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட் இருக்கா, இங்கே தான் டிவிஏ போட முடியும். சிஎஸ்ஆர்லாம் காமிக்கவும் 2 சிஎஸ்ஆர் இருந்துச்சு, ஒன்று விமென்ஸு ஒன்று சூலூர் ஸ்டேஷனுது. அதனால அவர் என்ன பண்ணிட்டாரு, டிவிசி போட்டால் மெயின்டெனன்ஸ் நிறையா கிடைக்கும், அப்புறம் அவருக்கு ஃபீஸ் கிடைக்கும், 2 கோர்ட்டுக்கும் காசு கொடுக்கணும்ல, அவருக்கு காசு கொடுக்கணும்ல அப்படின்னு நினச்சி அவர் என்ன பண்ணிட்டாரு, டிவோர்ஸ்லேயே மெயின்டெனன்ஸ் போடாமல் அதை அப்படியே விட்டுட்டார் பிளெயினாக. இதில் மெயின்டெனன்ஸ் கேட்டார், இதில் ப்ரொடெக்ஷன் ஆர்டரு, பிருத்திவிக்கு தனியாக என்னென்னமோ கேட்டு 4 இது போட்டிருக்கேன், 4 பெட்டிஷன் போட்டிருக்கேன் அப்படின்னு டிவிஏல என்கிட்ட சொன்னார். எனக்கு அப்போ அவ்வளோக்கா விவரம் தெரியலையா, அதனால நானும் சரி அப்படின்னு சொல்லிட்டேன். இப்படி அலையணும்னு தோணுச்சு, 2 பக்கம் அலையணும் அப்படின்ட்டு. அப்புறம் என்ன செய்ய, இவர் கரெக்டாக தான் நம்மளை கைட் பண்ணுறாரு அப்படின்னு நினச்சிட்டு விட்டாச்சு. அப்புறம் கரெக்டாக ஃபெப்ரவரி போச்சு, மார்ச் போச்சு உறவுகளே. அண்ணாமலை வந்து அந்த பிடிஎஃப் மட்டும் அனுப்பிச்சார் போட்டுட்டேன் அப்படின்ட்டு. அப்புறம் கேட்க சார் என்னைக்கு ஹியரிங் வரும் அப்படின்னு எனக்கு தெரிஞ்ச நாலேஜ் வச்சு கேட்கும்போது அவர் சொல்கிறாரு, வரும்ல நான் சொல்கிறேன் அந்த மாதிரி சொல்லிகிட்டே இருக்கார். ஏப்ரலும் முடிய போகுது அவங்களே. ஃபெப்ரவரி ஃபஸ்ட் வீக்லேயே அவர் காசு கொடுத்து எல்லாம் போட சொல்லி அவர் போட்டாச்சு, பிடிஎஃப் அனுப்பிச்சிட்டாரு. ஆனால் எனக்கு வந்து நம்பர் ஆகலை. முதல்ல நம்பர் ஆகணும், முதல்ல வந்து கோர்ட் இது ஒரு கேஸாக மதித்து எடுத்து நம்பர் கொடுப்பாங்க, நம்பரே வரல. அப்போ எனக்கு பக்குன்னு இருக்குது, என்னடா இவர் காசு எடுத்துட்டு என்ன பண்ணுறாருன்னு தெரியலையே, ஏப்ரல் 2 மாதம் ஆயிடுச்சே இன்னும் எனக்கு வரலையேன்னு ஏப்ரல் ஃபஸ்ட் வீக் வரைக்கும் நம்பரே வரல. இவரும் வந்து வந்துடும் அந்த மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காரு. அப்போ தான் வந்து எக்ஸு வந்திருக்காரு. எக்ஸு வாரத்தில் 1 நாள் 2 நாள் வருவார், என்கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணுவார், காசு கொடுக்குற வரியா, ஆல்ரெடி சொன்ன டயலாக் தான், காசு கொடுக்குறியா வரியா. அப்புறம் இன்னொன்று சொல்லுவார், நான் ஆம்பளை, நான் வந்து கை தேய்ச்சிக்குவேன் பாத்ரூமில், நான் வந்து செல்ஃபாக பண்ணிக்குவேன், நீ பொம்பளை, நீ வந்து எப்படி வந்து உன்னோட ஃபிசிக்கல் நீட்ஸை வந்து எப்படி ஃபுல்ஃபில் பண்ணுற அப்படின்னு. நீ என்னடி பண்ணுற, நான் ஆம்பளடி, அந்த மாதிரி நான் பாத்ரூம் போயிட்டு வந்துடுவேன், நீ என்ன பண்ணுவேன், அந்த மாதிரி நக்கலாக வந்து வரும்போதெல்லாம் பிருத்திவியை பார்க்க வரேன்னு சொல்லிட்டு இப்படி குத்தி காமிச்சிட்டு இருக்க வேண்டியது. வேணும்ன்ட்டே நைட்டு ஸ்டே பண்ணுறது, வேணும்ன்ட்டே ஒரு நாள் ஸ்டே பண்ணால் நான் ஒன்றும் கண்டுக்க மாட்டேன் அப்படின்னு ஸ்டே பண்ணுறது, தடவிட்டு இருக்கிறது. அப்போ மேலே தானே நான் எக்ஸாம் எழுதி முடிக்கிறேன்னா 2017, 18, 19 தான் நான் பேப்பர்லாம் எழுதி முடிக்கிறேன்னு நினைக்கிறேன். மேவோ ஜூன்லேயோ தான் நான் பேப்பர்லாம் எழுதி முடிக்கிறேன்னு நினைக்கிறேன். அப்போ படிக்க விடாமல் இப்படி தடவுறது, நைட்டில் உட்காந்துட்டு இதுக்கு வேண்டிய நான் லைட்டை போட்டு விடிய உட்காந்து மெனக்கெட்டு படிப்பேன். அவன் என்னைக்கு இங்கே ஸ்டே பண்ணுறானோ, அவன் என்னை செக்ஷுவலி அப்யூஸ் பண்ணுறதுக்கு பார்ப்பான் என் இஷ்டம் இல்லாமன்ட்டு நான் நைட்டெல்லாம் விடிய டியூப்லைட் போட்டு இங்கே இல்லைனா ஹாலில் போய் படிச்சுட்டு இருப்பேன். அவன் மிஸ்பிஹேவ் ஆச்சு பண்ணாமல் இருக்கட்டும், விடிய படிச்சுட்டு கூட தூங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பண்ணிகிட்டு இருப்பேன். அப்போ அப்படி போயிட்டுருக்குது. அப்போ போவான் வருவான், வாரத்தில் 2 நாள் வருவான், அப்படி போயிட்டு வந்துட்டுருக்கான். ஏப்ரல் 14 நியூ இயர் அன்னைக்கு, தமிழ் நியூ இயர் அன்னைக்கு நான் வந்து ஆல்ரெடி அன்பின் கலைக்கூடம் அந்த குரூப் வந்து ஒரு ஃபேஸ்புக்கோட அண்ணா, ஃபேஸ்புக்கில் ஃப்ரெண்டான ஒரு அண்ணா, ஸ்ரீபதின்னு சொல்லி ஒரு அண்ணா, அவரோட குரூப்பு, வாட்ஸ்அப் குரூப்பு, அது வந்து அன்பின் கலைக்கூடம் அப்படின்னு அந்த குரூப் பேர். அதில் வந்து என்னை ஆல்ரெடி 1 மாதமோ 2 மாதம் முன்னாடியே பிருத்திவி எனக்கு வந்து யூடியூப் அவன் தான் ஓப்பன் பண்ணி கொடுத்தான். ஆனால் ஓப்பன் பண்ணி கொடுத்தும் நான் வந்து வீடியோலாம் எதுவும் போட கிடையாது எனக்கு தெரிஞ்சு. ஆனால் அப்போ தான் கொஞ்சம் டிக்டாக் மாதிரியே யூடியூபும் கொஞ்சம் ஃபேமஸ் ஆகிட்டு வருது, கொஞ்சம் ஸ்டார்ட் ஆகுது, இன்ஸ்டாவும் ஸ்டார்ட் ஆகுது. இன்ஸ்டாவில் நான் ஆல்ரெடி இன்ஸ்டாலையும் டிக்டாக்லேயும் ஆக்டிவாக இருக்கேன். யூடியூப்பில் ரொம்ப ஆக்டிவ் இல்லை, டிக்டாக் வீடியோஸ் தான் எடுத்து இங்கே போட்டுட்ருப்பேன். அப்போ கொஞ்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டுருக்காங்க. அப்போ நான் ஸ்ரீபதி அண்ணன்ட்ட சொல்கிறேன், என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். ஃபெப்ரவரி மார்ச்சில் தான் சொல்கிறேன். அப்போ அந்த அண்ணன் வந்து நான் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன், என்னோடய குரூப்பில் வந்து 50 பேர் இருக்காங்க, நீ வந்து என் குரூப்பில் சேர்ந்தேன்னா அவருக்கு நான் டிக்டாக்ல பேசுகிறதெல்லாம் கொஞ்சம் பிடிச்சிருக்கு, நல்லா போல்டாக பேசுகிறேன் அப்படின்ட்டு பிடிச்சிருக்கு போல் இருக்கு. டிக்டாக் தான் வந்துடுச்சுல்ல அப்போவே. அப்போ தான் போன புதுசு, டிக்டாக்ல பேசுகிறது பிடிச்சிருக்கு அவருக்கு. டிக்டாக்ல இருந்தால் எனக்கு ஃப்ரெண்ட் ஆனாரா இல்லை ஃபேஸ்புக்கில் ஆல்ரெடி இருந்தாரான்னு ஞாபகம் இல்லை. அவர் வந்து என்னோடய குரூப்பில் சேர்த்து விட்றேன், 50 சப்ஸ்கிரைபர் கிடைப்பாங்க அப்படின்னு சொன்னோன்னே சரின்ட்டு நான் அங்கேருந்தும் வீடியோ எடுத்து போடுவேன், டிக்டாக்ல இருந்தும் வீடியோ எடுத்து போடுவேன், இதில் யூடியூப்லேருந்தும் வீடியோ லிங்க் எல்லாம் அனுப்புவேன். 50 பேரும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி அவரே சொன்னார். ஆனால் என்னைக்கு என்னையை வந்து ஆட் பண்ணாரோ, என்னைக்கு மற்றவங்களெல்லாம் சொன்னாரோ,
நான் போய் யார்கிட்டையும் ஹாய் பாய் எல்லாம் நான் பேசவே இல்லை. ஒரு 2 மாதமாகவே நான் பேசவே இல்லை. நான் வந்து டிக்டாக் வீடியோ, யூடியூப்பில் ஏதாச்சும் வீடியோ போட்டேன்னா அதோட லிங்க் மட்டும்தான் அங்கே ஷேர் பண்ணிகிட்டு இருந்தேன். அவங்க பார்க்கட்டும்னா குரூப்பில் போய் பேசவே இல்லை. அந்த நியூ இயர் அன்னைக்கு முதல் நாளே வந்துட்டான் எக்ஸு. பிருத்திவியை ட்ராப் பண்ணுறதுக்கு வரேன்னா, ஏதோ ஏப்ரலில் வந்து உங்களுக்கு லீவ் விட்டுருவாங்கள்ல, நியூ இயர்க்கெல்லாம் லீவ் விட்டாங்கள்ல, இவனை கூப்பிட வந்திருக்கான்னு நினைக்கிறேன். ஆமாம், இவனை கூப்பிட வந்திருக்கான். முதல் நாளே வந்தாச்சுன்னு நினைக்கிறேன், 13th அன்னைக்கு. அப்புறம் நைட்டு மிஸ்பிஹேவ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நான் தள்ளி விட்டு கொஞ்சம் அடிதடி நடந்துட்டு இருந்துச்சு நைட்டில். அப்புறம் பிருத்திவியை கூப்பிட்டு போகிறதுக்கு தான் வந்திருக்கான். அடுத்த நாள் காலையில் நான் ஒரு 9:30 மணி 10 மணி அந்த மாதிரி பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சுட்டு அவனும் வந்தானா அவனுக்கும் கொடுக்க தான் செய்வேன். நம்ம ஒரு இளிச்சவாயாச்சே, அதனால் என்ன தான் டிவோர்ஸ் அப்ளை பண்ணியிருந்தாலும் டிவோர்ஸ் ஆகலைல்ல அப்படின்ட்டு வந்திருக்கானே பையனை பார்க்குறதுக்குன்ட்டு அவனுக்கு வேண்டியும் சோத்தை ஆக்கி தோசை எதையும் ஆக்கி பிருத்திவிக்கும் கொடுத்துட்டு ஒரு 10-11 மணிக்கு நான் வந்து வீடு துடைக்க ஆரம்பிக்கிறேன். அந்த தமிழ் நியூ இயர் அன்னைக்கு தான் நான் துடைக்க ஆரம்பிக்கிறேன். முதல் நாள் எனக்கு கூட்டமாக இருக்கும். எப்போவுமே பார்லர் வந்து ஃபெஸ்டிவல் அன்னைக்கு முதல் நாள் ரொம்ப அந்த ஒரு வாரம் ரொம்ப கூட்டமாக இருக்கும். அதனால் பண்ண முடியாது. நைட்டில் பண்ணுவேன். நைட்டில் இவன் ஏதோ பிரச்சனை பண்ணிட்டு இருந்தனால நைட்டில் நான் 1 மணி 2 மணி வரைக்கும் துடைப்பேன். அப்படிலாம் துடைக்க முடியல. சரி 10-11 மணிக்கு காலைல துடைக்கலாம் அப்படின்ட்டு காலைல எழுந்துச்சா அந்த புத்தி மாறிடும். அப்புறம் பாசம் பொங்கும். அப்புறம் நார்மலாக தான் பேசிட்டு இது பண்ணிகிட்டு இருப்பேன் டிவோர்ஸ் போட்டாலும். அப்புறம் என்ன பண்ணேன், 10-11 மணிக்கு நான் வந்து வீடு துடைக்க ஆரம்பித்தேன். அப்போ கொஞ்சம் கஷ்டம், கொஞ்சம் சுகர்லாம் இருக்கிறதுக்கு நைட் சரியாக தூங்காமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தனால நான் பிருத்திவியை கூப்பிட்டேன். பிருத்திவி 3rd 4th வரைக்கும்லாம் கடைக்கு போய் திங்ஸ் வாங்கிட்டு வருவான். டாய்லெட்டு விட்டுட்டு பாத்ரூம் கழுவான். டாய்லெட் வேணான்னு சொல்லிடுவேன். அவனே சொல்லுவான், போர் அடிக்குதுமா நான் பாத்ரூம் கழுவுறேன், டைல்ஸ் கழுவுறேன் அப்படின்ட்டு சைடு வால் டைல்ஸ் எல்லாம் கழுவுவான். அவனே நிறையா வேலையெல்லாம் செய்வான். பிருத்திவி கடைக்கும் போய் கரெக்டாக வாங்கிட்டு வந்து கொடுப்பானா 4th வரைக்கும். அந்த ஸ்டேஜ் வரும்போது, அந்த டிவோர்ஸ் நான் அப்ளை பண்ணுற ஸ்டேஜ் வரும்போது 9th வந்துட்டான். சுத்தமாக எனக்கு அடங்கவே மாட்டான். அந்த ஆள் சொல்லி கொடுத்து அப்போ நான் வந்து பிருத்திவிட்ட சொல்கிறேன், எனக்கு முடியல, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறியா, உன்னோட படியெல்லாம் தொடச்சி கொடுக்குறியா அப்படின்னு சொல்கிறேன். இவன் பண்ண வரான். எக்ஸ் வந்து அவள் பண்ணிக்குவாடா, அவள் வீடு அவள் பண்ணிக்குவா அப்படின்னு சொல்லிட்டு அவாய்ட் பண்ண வைக்கிறான். இதே டயலாக் சொல்லி தான் அவன் என்னோட அவுட் ஆஃப் கண்ட்ரோல் ஆகிட்டான் டோட்டலாக. அப்போ அவனும் நீங்களே பண்ணுங்கம்மா நான் பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு அவன் கேம் விளாட்ற இதில் போகிறான். 9th கேம் தானே விளாண்டுருப்பானுங்க, வீடியோ கேமு அந்த என்னமோ வந்துட்டுருக்குமே நடுவில் நிறையா சூசைட்லாம் வேறு நடக்கும்ல, என்னத்தையோ விளாண்டுருப்பான் கேமு. அதனால் அவன் அதை விளாண்டுருக்கான். அப்புறம் நானும் வந்து என்ன பண்ணேன், இருக்கிறதே பார்லர் ரூமு, ஹாலு, ஒரு சின்ன சாமி ரூமு, கிச்சனு, டோட்டலாக கனெக்ட் பண்ணிங்கன்னா கீழே வந்து 4 ரூம் தானே வருது. பெட்ரூமோட சேர்த்தி 1 2 3 5 ரூம் வரும் பெட்ரூமோட சேர்த்தி. மேலே சேர்த்துனா 6 ரூம் வரும். அப்போ 3 ரூம் தொடச்சிட்டேன். சாமி ரூமு, கிச்சன் தொடச்சாச்சு, ஹால் தொடச்சாச்சு. பெட்ரூமில் எக்ஸ் உட்காந்துட்ருக்கான். இவன் இன்னும் கிளவுல பிருத்திவி உட்காண்ட்ருக்கான். ஒரு 12 1 மணி இருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் இன்னும் 2 ரூம் துடைக்க வேண்டியது இருக்குது. அப்போ எனக்கு வந்து கொஞ்சம் டயர்டாக இருக்குது. அப்புறம் இவன் இங்கே உட்காண்ட்ருக்கனால வேண்டாம் அப்படின்ட்டு நான் என்ன பண்ணேன், சரி வாட்ஸ்அப்புக்குள்ளே போவோம் அப்படின்ட்டு வாட்ஸ்அப்பில் நிறைய பசங்க பிள்ளைங்க வந்து டிக்டாக்லேயும் ஃப்ரெண்ட் ஆனவங்கெல்லாம் என்கிட்ட வந்து பேசிகிட்டு தான் இருக்காங்க. மிட் நைட் ஆனாலும் நான் வந்து படிச்சுட்டு இருக்கனால மிட் நைட்லேயும் ஒரு ஹாய் பாய் பேசுவேன். எல்லாத்துட்டையும் டீசெண்டாக பேசிட்டு டீசெண்டாக இருந்துடணும், யார்கிட்டையும் ரொம்ப க்ளோஸ் ஆக வேண்டாம், யார்கிட்டையும் நம்ம லிமிட் மீறி போய் பேச வேண்டாம், இவனை காண்டாக்கணும், இவன் வந்து வாட்ஸ்அப்பு மெயிலு எல்லாமே சிங்க் பண்ணி வச்சுருக்கான். சிங்க் பண்ணி வச்சுருந்தாலும் பரவாயில்ல, என்னமோ பண்ணிட்டு போகிறான் நாய், ஒன்றும் திருத்த முடியாது அப்படின்ட்டு நான் பாட்டுக்கு என்னோடய ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும் கரெக்டாக போயிட்டுருக்குது. அப்போ என்னாச்சு, கரெக்டாக ஒரு 12:30 1 மணி ஆகும்போது நான் உள்ளே போகிறேன். உள்ளே போயிட்டு எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே ஹாய் பாய் பேசிவிட்டு எல்லோரும் விஷ் பண்ணிவிட்டு அவ்வளோதானே, வேறு ஒன்றும் பேச மாட்டாங்களே, விஷ் மட்டும் பண்ணிவிட்டு விட்டுட்டாங்க. யார்கிட்டையும் நான் பெருசாக போய் டிவோர்ஸ் பண்ண போகிறேன்னு நிறையா பேர்த்திட்ட சொல்ல. காஞ்சனாக்கா, வினோது, ஃபாரூக் மச்சி, சிலர் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸுக்கு மட்டும் தான் தெரியும், அந்த குரூப்பில் இருக்க ஃப்ரெண்ட்ஸுக்கு மட்டும் தெரியும். அவங்கெல்லாம் கொஞ்சம் பேர் டிவோர்ஸ் பண்ண வேணான்னு அட்வைஸ் பண்ணிகிட்டு இருந்தவங்க. ரொம்ப பேர்த்துக்கு தெரியாது. நான் சோஷியல் மீடியாவில் யார்கிட்டையும் பெருசாக சொல்ல. அப்போ நான் கவலையாகவும் இருக்கேன், என்னடா இன்னும் நம்பரும் வரல, காசு ஏமாந்துட்டோமோ, அந்த மாதிரி எனக்கு கவலையும் போயிட்டுருக்குது. அப்போ நான் வந்து உள்ளே போகிறேன். அப்போ அந்த குரூப்லேருந்து டொயின் மெசேஜ் வருது. அப்போ நான் நிறையா குரூப்லேயும் கிடையாது, இவங்களோட ஒரு குரூப்பில் தான் முதல்ல இருந்தேன்னு நினைக்கிறேன். அப்போ எனக்கு மெசேஜ் மேலே மெசேஜ் வருது. அப்போ எனக்கு சரி நம்ம யார்கிட்டையும் போய் பேசலை, இன்றைக்காச்சும் போய் பேசுவோம், கொஞ்சம் மைண்ட் டைவர்ட் ஆயிரும். நம்ம வந்து இன்னும் அடுத்தது 2 ரூம் துடைக்கணும், கோயில் போனால் போயிட்டு வரணும், சாமி கும்பிடணும், அப்படி நான் நினச்சிட்ருக்கேன். நல்ல நாள், இவங்க 2 பேரும் வேலைக்கு ஆக மாட்டாங்க, நம்ம தான் ஏதாச்சும் ட்ரெஸ் பண்ணிவிட்டு டிக்டாக்ல வீடியோ எடுத்து போடணும், ஸ்ரீ அக்கா வந்து நியூ இயர் செலிப்ரேட் பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு ஃப்ரூட்ஸ் எல்லாம் காமிச்சு
இது பண்ணணுன்னு நான் நினச்சிட்ருக்கேன். அப்புறம் கரெக்டாக குரூப்புக்குள்ளே போனோன்னே அந்த அண்ணன் ஸ்ரீபதி அண்ணனும் இன்னொரு தம்பியும் சும்மா செல்லமாக ஒரு சண்டை ஓடிட்டுருக்குது. அந்த அண்ணன் வந்து எத்தனை கேர்ள் ஃப்ரெண்ட்ஸு எத்தனாவது பிரேக்கப்புன்னு கேட்குறாரு. இந்த தம்பி ரொம்ப வருத்தப்பட்டு சொல்லிகிட்டு இருக்காரு, பிரேக்கப்பு ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காரு. அப்போ நான் உள்ளே பூந்துட்டு அந்த தம்பி சொல்கிறாரு, எல்லா லேடிஸும் வந்து காசுக்கு தான் இருக்கிறாங்க, காசு இருந்தால் போதும்னு தான் பார்க்குறாங்க இப்போல்லாம் பிள்ளைங்க அப்படின்னு அவர் சொல்ல, நான் வந்து என்னோடய எக்ஸை நினச்சி நான் வந்து காசுக்கு வேண்டி வரலையே, அவன் தான் என் காசில் வளர்ந்துட்டுருக்கான், நான் மரியாதை கொடுத்தாலும் அவன் என்னை பொண்டாட்டியாவே நினைக்கிறது இல்லையே, சந்தேகப்பட்டு சாகடிக்கிறான் கெட்ட வார்த்தை பேசி அப்படின்ட்டு நான் வந்து கொஞ்சம் அழுகிற டோனில் இல்லை எல்லா பொம்பளைங்களும் அந்த மாதிரி கிடையாது, சிலவங்க தான் அந்த மாதிரி இருப்பாங்க அப்படின்னு நான் சொல்ல. அப்புறம் அந்த தம்பி வந்து என்கிட்ட நல்லா பேசிகிட்டு இருக்காரு. ஸ்ரீபதி அண்ணாவை நான் செல்லமாக திட்டுறேன், ஏன் அண்ணா அந்த தம்பி ஏன் வம்புழுக்கிறீங்க, அவர் பாவம் பிரேக்கப்பு சொல்லிகிட்டு இருக்காரு, நீங்கள் என்ன இப்படி போய் அவரை மனசு நோகடிக்கிறீங்கன்ட்டு நான் சீரியஸாக பேசிகிட்டு இருக்கேன். அந்த அண்ணான்ட்ட கிண்டல் பண்ணாதீங்க, ஏதாச்சும் பண்ணிக்க போகிறாருன்னு நான் நினச்சி அப்படி சொல்லிகிட்டு இருக்கேன். அப்புறம் ஒரு மலேசியன் கப்புள் வந்தாங்க, அதில் 2 பேர் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்தாங்க. நாங்கள் வந்து காடி ஓட்டிகிட்ருக்கோம், நாங்கள் எங்கேயோ போகிறோம் கோயிலுக்கு அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ஹாய்ன்னு பேசினாங்க. அப்புறம் நான் பேசினேன், என் ஒய்ஃபு நான் தான் ஹஸ்பண்டு அந்த மாதிரி அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. எல்லாம் வாய்ஸ் மெசேஜ் போகுது. அப்புறம் ஆனந்தி வந்தார். ஆனந்தி வந்தோடனே இவரும் மலேசியன் தான் அப்படின்னு ஸ்ரீபதி அண்ணா சொல்ல, இவர் நிறையா குரூப்பில் இருப்பார் போல் இருக்கு, அதனால இவரை வந்து எல்லாத்துக்கும் நல்லா தெரியுது. ஆனந்த் வாங்க அப்படின்னு சொல்லி ஸ்ரீபதி நியூ இயர் சொல்லிட்டு பேச ஆரம்பிக்கிறாரு. நான் ஹாய் தம்பு, எனக்கு இவர் என்னமோ தோணுச்சு, யங்காக தான் இருப்பார் வாய்ஸ் கேட்டு. அப்போ ஹாய் தம்பு நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா அப்படின்னா இவர் அந்த மலாய் தமிழில் ஒரு மாதிரி பேசிட்டு நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு பேசுகிறாரு. அப்புறம் நான் இந்த வாக்குவாதம் ஓடிட்டுருக்குது, இந்த லவ் பிரேக்கப் பற்றி வாக்குவாதம் ஓடிட்டுருக்குது. இவர் சைலண்ட் ஆகிட்டாரு. ஆனந்த் பார்க்குறாரு, கொஞ்ச நேரம் பேசுகிறத பார்த்துட்டே இருக்காரு. பார்த்துட்டு என்ன பண்ணுறாரு, இண்டிவிஜுவலில் வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. இண்டிவிஜுவலில் வந்தோன்னே நான் தான் ஆனந்து, நான் பேரா சேர்ந்தவன், இந்த இடத்துல இருக்கிறேன், இவ்வளோ சம்பளம் வாங்குகிறேன், மதர் போர்டு கம்பெனியில் வேலை செய்கிறேன் அப்படின்ட்டு அவரோட பயோடேட்டா அப்படியே அனுப்புகிறாரு. எனக்கு இது எதுக்கடா இந்த ஆம்பளை இப்படி அனுப்புகிறான், நான் வந்து வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணுவேன், ஆனால் ரொம்ப சூஸியாக கரெக்டாக பேசுகிற ஆம்பளைங்கள்ட்ட தான் பேசுவேன். என் கிளாஸ்மேட்ஸே ஃப்ளர்ட் பண்ணுவானுங்க, அவங்கள்ட்டையும் இந்த எக்ஸுக்கு காண்டாகிறான்னு சொல்லி அவங்கள்ட்டையுமே கொஞ்சம் லிமிட் மெயின்டைன் பண்ணிக்குவேன், ரொம்பலாம் போய் பேச மாட்டேன். நல்ல பசங்க தான், சும்மா விளையாட்டுக்கு ஃப்ளர்ட் பண்ணுவாங்க, நான் ஜாலியாக எடுத்துக்குவேன், எக்ஸு ஒரு மாதிரி எடுத்துக்கிறான்னு நான் தேவையெல்லாம் போய் பேச மாட்டேன்ல. அப்போ இவர் ஏன் இப்படி பயோடேட்டாலாம் அனுப்புகிறாரு அப்படின்னு சொல்லி, நல்லா இருக்குது, இது நீங்கள் தான், நான் ஏதோ வீடியோ அனுப்பிச்சிட்டேன் போல் இருக்குது, டிக்டாக் வீடியோ, இது நீங்களா, உங்களுக்கு அப்போ எனக்கு எவ்வளோ வயசு இருந்திருக்கும், ஆனந்த் பேசும்போது எனக்கு வந்து 41ன்னு நினைக்கிறேன் வயசு. 40 வயசு ஆயிடுச்சா, அவங்கள பார்த்தா 40 வயசுன்னு தெரில, உங்களுக்கு பையன் இருக்கானா, இவ்வளோ பெரிய பையன் இருக்கானா, 10th படிக்கிறானா, 10th போகிறானா அந்த மாதிரி சொல்கிறாரு ஆனந்த். ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஓ நல்லா ஃப்ளர்ட் பண்ணுறாரு போல் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுட்டு நம்ம இவருக்கு ரெஸ்பாண்ட் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு, ப்ரோ எதுனாலும் இங்கே வந்து பேசுங்க, தம்பு எதுனாலும் இதில் நார்மல் குரூப் மெசேஜில் வந்து பேசுங்க, அங்கே எதுக்கு தனியாக பேசிகிட்டு இருக்கீங்க, எனக்கு பேச பிடிக்காது, சில பேட் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் இருந்துச்சு, அது நான் இன்னொரு நாள் சொல்கிறேன். வாட்ஸ்அப்பில் நான் வந்து இப்படி பிரியணும்னு தெரிஞ்சோன்னே வேற ஒரு குரூப்லேயும் இருந்தேன், அதுலேருந்து கொஞ்சம் ஒரு மாதிரியெல்லாம் நடந்துச்சு, அது இன்னொரு நாள் சொல்கிறேன். அதனால நான் வந்து திருப்பி எவன்ட்டையாச்சும் சிக்கிடக்கூடாது அப்படின்னு நினச்சி பேசாமல் நம்மளுக்கு நம்ம தானே ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு நான் இவரை அவாய்ட் பண்ணேன். ஆனந்த தம்புனா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டார். தம்புனா தம்பி அப்படின்னேன். தம்புன்னு கூப்பிடாதீங்க, தம்பின்னு கூப்பிடாதீங்க, நீங்கள் ஆனந்தனே கூப்பிடுங்க அப்படின்னு சொன்னார். அப்படியா சரி அப்படின்ட்டு ஜின்னு கூப்பிட்டுட்டு இருந்தேன்னு நினைக்கிறேன். ஆனந்த்னு கூட கூப்பிடல, எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு பேர் சொல்லி கூப்பிட்றதுக்கு. அதனால ஏஜ் எல்லாம் என்னோட 5 வயசு கம்மி அப்படின்ட்டு அதுலேயே ஏஜ் எல்லாம் எழுதிட்டாரா, எந்த வருஷம் பார்ன்னுட்டு. எனக்கு ஆனந்த்னு கூப்பிட தோணலை, நான் ஜின்னு தான் சொல்லிட்டு இருந்தேன்னு நினைக்கிறேன். ஆனந்த்ஜியே ஏதோ சொல்லிட்டு இருந்தேன், ரொம்ப வருஷம் அப்படி தான் சொல்லிட்டு இருந்தேன். அப்புறம் சரின்ட்டு பேசினார். அப்புறம் நானும் டிவோர்ஸி தான் அப்படின்னு ஒரு மெசேஜை போட்டார். நான் வந்து இவர்கிட்ட பேச வேண்டாம், நம்ம குரூப்பில் பேசுவோம், இல்லைனா வேலையை பார்ப்போம், மிச்ச வேலையை அப்படின்னு நினைக்கிறேன். இவர் வந்து கரெக்டாக இப்படி எழுதுறாரு, நானும் டிவோர்ஸி தான், நான் வந்து உங்களோடது. அப்போ நான் டிவோர்ஸ் இது போட்டேன்னு நினைக்கிறேன் டிக்டாக்ல, டிவோர்ஸ் அப்ளை பண்ணியிருக்கேன், நான் ஏதோ போட்டேன், இல்லை இவர் டிவோர்ஸின்னு சொன்னனால நானும் டிவோர்ஸ் போட்டிருக்கேனான்னு சொன்னேனான்னு எனக்கு ஞாபகம் இல்லை.
அப்போ நானும் டிவோர்ஸி அப்படின்னு சொன்னார். அப்போ எனக்கு நம்மளை மாதிரி ஒருத்தர் கிடச்சிட்டாரு அப்படின்ட்டு, டிவோர்ஸியா என்னாச்சு, எத்தனை குழந்தைங்க, உங்கள் ஒய்ஃப் எதனால் பிரிஞ்சு போனாங்க அப்படின்னு கேட்குறேன். குழந்தைங்களாம் கிடையாது, நாங்கள் கல்யாணம் பண்ணிலாம் வாழல, எங்கள் நாட்டில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க, நாங்கள் வந்து நிச்சயதார்த்தம் மாதிரி பண்ணி அதையவே நாங்கள் வந்து மேரேஜ் ரெஜிஸ்ட்ரேஷனாக தான் அதை வச்சுக்குவோம். ஓத் எடுத்து நம்ம ப்ராமிஸ் பண்ணி கல்யாணம் பண்ணுறது ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் எப்படி பண்ணுவாங்களோ இவங்க வந்து ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் நிச்சயத்தை தான் இவங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணாலும் பண்ணலைனாலும் அவங்க கவர்மெண்ட் அதெல்லாம் கேள்வி கேட்காது. நீ வந்து ரெஜிஸ்டர்னா நீ நிச்சயம் பண்ணியிருக்கல, இந்த பிள்ளைய தான் நீ கல்யாணம் பண்ண போகிறேன்னு இருக்கல, நீ வேண்டாம், உனக்கு அந்த பிள்ளை வேண்டாம், அந்த பிள்ளைக்கு நீ வேண்டான்னா டிவோர்ஸு மெயின்டெனன்ஸ் இவங்க காசு கொடுத்துட்டு தான் வெளியே வரணும். நிச்சயத்துக்கே இவங்கெல்லாம் காசு கொடுத்துட்டு வெளியே வரணும் வரவங்களே, அதை தான் இவங்க ரெஜிஸ்டர்னு சொல்லுவாங்க. அப்போ அவர் புரிய வச்சார், இல்லை நான் வந்து ரெஜிஸ்டர் பண்ணேன், ஃபிசிக்கல் கான்டாக்ட் இருந்துச்சு எனக்கும் கேர்ள் ஃப்ரெண்டுக்கும், அவள் வந்து என்னோட 7 வயசு சின்னது, என்னோட ஸ்டூடெண்ட் தான், அவளே தான் அப்ரோச் பண்ணான். அப்புறம் நான் வந்து எங்கள் வீட்டிலலாம் ஓகே கிடையாது ரெஜிஸ்டர் பண்ணதுக்கு, எங்கள் அம்மாலாம் வேணான்னு சொன்னாங்க. நான் தான் வந்து ஒரு பக்கம் வேலை செய்கிறேன்ட்டு நான் தூரமாக போய் வேலை செய்கிறேன்னு சொல்லிட்டு அங்கே இவர் ரெஜிஸ்டர் பண்ணிட்டார் போல் இருக்கு. அம்மாக்கெல்லாம் தெரியாது, ரெஜிஸ்டர் பண்ணதெல்லாம் தெரியாது போல் இருக்கு. திருட்டுத்தனமாக அங்கே ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு அங்கேயே இருக்கிறாரு. ப்ரௌசிங் சென்டரில் வந்து இவங்க 2 பேர் சேர்ந்து ப்ரௌசிங் சென்டர் வச்சுருக்காங்க. ஆனந்த் தான் அதில் காசு போட்டிருக்காரு போல் இருக்கு. ப்ரௌசிங் சென்டரை வச்சு நல்லா போயிட்டுருக்குது. பசங்க பிள்ளைங்க எல்லாருமே ப்ரௌசிங் சென்டரில் அந்த டிசி அந்த மாதிரிலாம் கோர்ஸ் எல்லாம் படிக்க வராங்க. கோர்ஸ் படிக்க வந்தால் அந்த பிள்ளை சரியான சந்தேக பிராணி போல் இருக்கு, என்னோட எக்ஸ் மாதிரி. அதனால அந்த பிள்ளை சந்தேகப்பட்டுட்டு, நீ யார்கிட்ட ஃபோன் பேசுகிற, ப்ரௌசிங் சென்டர் கீழே மேலே தான் ஆனந்தோட ரூம் போல் இருக்கு. அந்த பிள்ளை அவங்க அம்மா கூட வந்துடும் போல் இருக்கு. நடுவில் கொசு தொல்லை மாதிரி நடுவில் அவங்க அம்மா வந்துடும் போல் இருக்கு. வேலைக்கு அந்த பிள்ளை சொல்லிடுச்சு, பொம்பளை பிள்ளைங்களுக்கெல்லாம் நான் தான் எடுப்பேன் கிளாஸு, நீ எடுக்க வேணான்னு சொல்லிடுச்சு. சந்தேகப்படுமா, யார்கிட்ட ஃபோன் பேசுகிறேன் என்ன பேசுகிறேன்ட்டு. சரின்ட்டு இவர் விட்டுட்டார். பொம்பளை பிள்ளைங்களுக்கு கிளாஸ் எடுக்க வரும்போது அவங்க அம்மாவே கூட வந்துருமாமா. அப்புறம் எதுவுமே செக்ஷுவல் ஆக்டிவிட்டி வந்து நடக்காத அளவுக்கு பார்த்துக்கும் போல் இருக்கு அவங்க அம்மா. ஆனாலும் ஒரு தடவை 2 தடவை அந்த மாதிரி நடந்திருக்கு அப்படின்னு மட்டும் இவர் என்கிட்ட ஓப்பனாக சொன்னார். எதுவுமே நடக்கலை அப்படின்லாம் கிடையாது, ஒரு தடவை 2 தடவை நடந்துச்சு. ஆனால் பிள்ளைலாம் இல்லை, அவங்க லாங்குவேஜில் அப்படி தானே சொல்லுவாங்க, குழந்தைங்களாம் இல்லை, கல்யாணமே வேணான்னு சொல்லிட்டாங்க. கரெக்டாக கல்யாணம் பண்ணிக்கலான்னு நான் கம்பல் பண்ணிகிட்டு இருந்தேன். 2 வருஷம் கழிச்சு ரெஜிஸ்டர் பண்ணி 2 வருஷம் கழிச்சு கடையெல்லாம் நல்லா ப்ரௌசிங் சென்டர் நல்லா பீக்கில் வருது, கார்லாம் வாங்கி கொடுத்துட்டாரு. அந்த பிள்ளை தான் ஓட்டிகிட்டு இருக்குது இவரோட காரு. நல்லா இருக்கிறாரு, வீட்டுக்கு போக வர இருக்காரு. வீட்டுக்கு சொல்லிட்டார் போல் இருக்கு ரெஜிஸ்டர் பண்ணிட்டுன்ட்டு, வீட்டுக்கும் கூப்பிட்டு போயிருக்கார் போல் இருக்கு. ஆனால் அவங்க அம்மாவுக்கு அவங்க ஃபேமிலியில் வந்து அந்த பிள்ளை செட் ஆகலை. ஏதோ சண்டை, அப்போவே சண்டை போட்டிருக்கா என்னன்னு தெரில. அப்புறம் இங்கே அடிச்சிடுச்சு போல் இருக்கு. ஒரு நாள் அந்த பிள்ளை வந்து ஏதோ வாக்குவாதம் நடந்துட்டு இருக்கும்போது அவங்க அப்பா அடிச்சிட்டாரா, அந்த பிள்ளையோட அப்பா அடிச்சிட்டாரா, அந்த பிள்ளை அடிச்சிச்சா என்னமோ சொன்னார், அடிச்சிட்டாங்க. அதனால எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் நான் வந்து காரும் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம், அவங்களே டிவோர்ஸ் அப்ளை பண்ணட்டும் அப்படின்ட்டு நான் எங்கள் வீட்டுக்கு வந்துட்டு நான் வந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டேன். அது வேணான்ட்டு அப்படியே விட்டுட்டு வந்துட்டேன் ப்ரௌசிங் சென்டர் எல்லாமே. அப்புறம் அந்த பிள்ளை தான் கார் வச்சுக்கிச்சு. ஆனால் நான் எனக்கு வந்து கார் இருக்குது, நான் திருப்பி கார் வாங்கிட்டேன், எங்களுக்கு வந்து சொந்த வீடு இருக்குது அப்படின்னு சொல்லி டிவோர்ஸ் ஆகிடுச்சு. இவருக்கு வந்து 16லேயே ஆயிடுச்சு. 14ல் ரெஜிஸ்டர் பண்ணி 2 வருஷம் இருந்திருக்கும் போல் இருக்கு, வரப்போக அந்த மாதிரி இருந்திருக்கும் போல் இருக்கு. ஸ்டே பண்ணுறது அவங்க அம்மா வீட்டில். இவர் வந்து இவர் கூட வேலை பார்க்குறதுக்கு மட்டும் வரும். அப்புறம் 2 வருஷம் குப்பை கொட்டி இருக்கு. அப்புறம் 2016ல் இவங்களுக்கு டிவோர்ஸ் ஆகிடுச்சு போல் இருக்கு. இவர் தான் 3 லட்ச ரூபா என்னமோ மெயின்டெனன்ஸ் கொடுத்துட்டு தான் வந்திருக்கார். இவர் மெயின்டெனன்ஸ் கொடுத்து தான் வரணுமாம்மா. அதனால் கொடுத்துட்டு நான் ஃப்ரீ ஆகிட்டேன், எனக்கு சர்டிஃபிகேட்லாம் அப்போவே 2016லே வந்துருச்சு, டிவோர்ஸ் பேப்பர்ஸ் எல்லாம் என்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்ல. நான் அப்படியா, நான் இப்போ தான் டிவோர்ஸ் அப்ளை பண்ணியிருக்கேன். அப்போ நான் வந்து கொஞ்சம் வாட்ஸ்அப்பில் வந்து இது 3ஆவது தடவை அப்ளை பண்ணுறேன், ஒரு தடவையும் நான் வந்து வித்ட்ரா பண்ணிடுவேன், இல்லைனா வித்ட்ரா பண்ண வச்சிருவேன். அந்த மாதிரி ஒரு அவுட்லைன் நான் வந்து பேசிகிட்டே இருக்கேன். எப்போ 1:30 மணியோ 2 மணிக்கு பேச ஆரம்பித்து 4 மணி வரைக்கும் டைப்பிங் போயிட்டே இருக்குது. நான் சோஃபாவில் அங்கே உட்காண்ட்ருக்கேன், டைப்பிங் போயிட்டுருக்கு. எக்ஸ் இங்கே உட்காண்ட்ருக்கான், டைப்பிங் போயிட்டே இருக்குது. எல்லா ஸ்டோரிலாம் சொல்லிகிட்டு இருக்கேன். எனக்கு நம்பர் வரல. அப்புறம் இப்படி சாமி
விஷயம் சொல்லி நம்மளுக்கும் இவங்களுக்கும் 2:30 மணி நேரம் வித்தியாசம். நம்மளுக்கு 6 மணினா இவங்களுக்கு 8:30 மணி ஆயிரும். 2:30 மணி நேரம் முன்னாடி. அதனால 3, 3:30 ஆகவும் இவர் வந்து எங்கள் அம்மா கூப்பிட்றாங்க, சாமி பூ பறிச்சுட்டு வரணும், கார்டனில் இருக்குது, சாமி கும்பிட போகிறோம். அவங்க வந்து கேரளா ஃபெஸ்டிவலும் செலிப்ரேட் பண்ணுவாங்க, தமிழ் ஃபெஸ்டிவலும் செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஆனால் மலையாளம் தான் பேஸு. அவங்க அம்மாவுக்கு இல்லை, அவங்க அப்பாவோட அப்பாவுக்கு, தாத்தாக்கு, அப்பாவை பெற்ற அப்பாவுக்கு தான் கேரளா. அம்மாலாம் எல்லாம் அங்கேயே இருக்கிறவங்க தான், எல்லாம் அங்கேயே சிட்டிசனாக இருந்தவங்க தான். அதனால 2 கல்ச்சருமே அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. அந்த மலாய் இதுவும் பண்ணுவாங்க போல் இருக்கு. அப்போ இப்படி அன்னைக்கு தமிழ் ஃபங்க்ஷன் தானே, அடுத்த நாள் விஷு வருதுன்னு நினைக்கிறேன். அதனால 2க்குமே நாங்கள் ரெடியாக இருக்கிறோம். நான் வந்து பூ இது பண்ணிவிட்டு பூஜை பண்ண போகிறேன், லேட் ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் கோயிலுக்கெல்லாம் போகிறீங்களா, எனக்கு வந்து சாமி ரொம்ப பிடிக்கும் அப்படின்ட்டு, உங்கள் இந்தியா சாமிலாம் எனக்கு பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது, நான் வந்ததில்லை, எங்கள் அம்மா வந்து செத்தா இந்தியாவில் தான் சாகணும், அப்போ தான் நம்ம ஆத்மா சாந்தி அடையும், அந்த மாதிரி எங்கள் அம்மா சொல்லுவாங்க. அதனால நீங்கள் இதை நினச்சி வருத்தப்படாதீங்க, நான் வந்து உங்களுக்கு நல்ல ஃப்ரெண்டாக இருப்பேன், நீங்கள் யாரும் இல்லைன்னு பயப்படாதீங்க, நான் உங்கள் கூட இருப்பேன் ஃப்ரெண்டாக அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் கோயில் போங்க, கோயில் போயிட்டு எனக்கு வீடியோ ஃபோட்டோ அனுப்புங்க அப்படின்னு ஆனந்த் சொல்லிட்டு போயிட்டாரு. அப்புறம் எனக்கும் ஒரு மாதிரி 4 மணி 4:30 மணிக்கெலாம் எனர்ஜி வந்த மாதிரி இருக்குது, எனக்கு ஏதோ பவர் கிடைச்ச மாதிரி இருக்குது. இப்படி இவரோ கேரிங்காக சாப்பிடுங்க அப்படிலாம் என்னமோ தெரியல, அவர் பேச ஆரம்பித்தோடனே எனக்கு ஒரு ஸ்ட்ரென்த் வந்த மாதிரி இருந்துச்சு. அப்புறம் ஒரு பேக் போன் கிடைச்ச மாதிரி இருந்துச்சு. சரி, நல்ல பையனாக இருக்காப்புல, நம்ம தான் தப்பாக நினச்சிட்டோம் அப்படின்னு நினச்சிட்டு நான் பாட்டுக்கு, பெருமாள் கோயில் தான் எனக்கு பிடிக்கும். அது பிடிக்கும்னா எங்கள் அப்பா அடிக்கடி போவார், சரி அங்கேயே போவோம் அப்படின்ட்டு. இவர் வேறு ஆஞ்சநேயர் பக்தர்னு சொல்லிட்டாரா, அங்கே ஆஞ்சநேயர் சிலை இருக்குல்ல, அதனால இவரை நான் வந்து இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு வேண்டி, சரி அங்கே தான் பெரிய ஆஞ்சநேயர் சிலை இருக்குன்ட்டு அன்னைக்குன்னு பார்த்து, எக்ஸ் தான் சாரி கட்ட விட மாட்டான்ல, சப்போஸ் நான் டிக்டாக்ல ஏதோ 1-2 சாரி கட்டின வீடியோ போட்டிருந்தா கூட, நான் இப்படின்னு அப்போல்லாம் செல்ஃபி ஸ்டிக் கிடையாது, இப்படி நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன்னா சைடில் இடுப்பு தெரியுமில்ல, அப்போ அவன் வந்து எப்போ பார்த்தாலும் சண்டை தானே ஓடிட்டுருக்கோம், அப்போ டிவோர்ஸ் ஓடிட்டுருக்குல, அப்போ இப்படி வந்து அவன் டீசிங் பண்ணிவிட்டு, கில்லுனா எப்படி இருக்கும், இவ்வளோ பெருசாக இருக்கா அப்படின்னு சொல்லி என்னென்னமோ அசிங்கமாலாம் பேசிகிட்டு இருப்பான். பரவாயில்ல, அவன் பேசினா நாய் குலைச்சா நம்மளுக்கு என்ன, தொட்டானா முடிஞ்சான், இன்றைக்கெல்லாம் அடிச்சிருவேன் அப்படிங்கிற மாதிரி நான் என் மனசில் தைரியம் வந்துருச்சு. அவன் கடைசி ஆக ஆக 1 அடி கொடுத்தானா நான் 2 அடி கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். முதல்ல அழுதுட்டு இருப்பேன் அடி வாங்கிட்டு, கெட்ட வார்த்தை பேசுகிறான்ட்டு. நான் கெட்ட வார்த்தை பேச மாட்டேன், 1 அடித்தானா 2 கொடுத்துருவேன், அந்த மாதிரி சக்தி வந்துருச்சு எனக்கு. ஆனந்தால இல்லை, முன்னாடியே அடி கொடுக்கறதுக்கு சக்தி வந்துருச்சு. அப்போ தான் அடங்கி இருப்பான். சரி அப்படின்ட்டு நான் என்ன பண்ணேன், என்னோட நிச்சயதார்த்த சாரி அது வந்து இந்த மாதிரி வயலட் கலரில் தான் வரும், நல்லாயிருக்கும், அந்த கத்திரிப்பூ கலர் மாதிரி சூப்பராக இருக்கும், லாவெண்டர் கலர் ஆக்சுவலி. சரி அதை கட்டிட்டு போவோம் அப்படின்ட்டு, அது நிச்சயதார்த்தத்துக்கு கட்டினதான். அதுக்கப்புறம் எப்போவுமே இந்த நாய் கட்ட விடலையா, கட்டவும் இல்லை. எனக்கு என்னமோ அந்த கலர் தான் ரொம்ப பிடிக்கும்ல, பர்பிள் கலரு அப்படின்ட்டு, சரி கட்டிட்டு போவோம் நம்மளுக்கு பிடிச்ச கலருன்ட்டு சாரி கட்டிட்டு லொங்குன்னு நடந்தான் போனேன்னு நினைக்கிறேன். நடந்தே வந்துட்டு ஃபோட்டோ வீடியோலாம் எடுத்துகிட்டு வந்துட்டு இவருக்கு சென்ட் பண்ணிவிட்டு, இவர் வந்து அப்போ தான் ஒரு 8:30 9:30 ஆயிருக்கும்னு நினைக்கிறேன், இவங்க ஊர் டைமுக்கு 9:30 ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ நான் வந்து டிக்டாக்ல வீடியோ போட்டு, பிரசாதம் கிடச்சிச்சு தொன்னையில், ஒரு ஆரஞ்சு கிடச்சிச்சு அப்படின்ட்டு நான் வீடியோ போட்டுட்டு, டிக்டாக்ல வீடியோ போட்டு, இன்றைக்கி தான் ஸ்ரீயக்கா போயிட்டு வந்தேன், எனக்கு வந்து நியூ இயர் முடிஞ்சு சந்தோஷமாக போயிட்டு வந்தேன் அப்படின்னு மட்டும் சொல்லிவிட்டு நான் வந்தேன். எல்லாரும் என்கிட்ட வீடியோ கால் கேட்பாங்க, வாட்ஸ்அப்பில் நிறையா ஜென்ஸ் கேட்பாங்க வீடியோ கால் வான்ட்டு. நான் போக மாட்டேன். அதுக்கு காரணம் என்னென்னு நான் அடுத்த எபிசோடில் சொல்கிறேன். நான் போக மாட்டேன், பயந்துட்டு நைட்டியோட வேறு இருப்பேனா மோஸ்ட்லி, அதனால நான் போக மாட்டேன். அப்புறம் எனக்கு வந்து ஆனந்த் வந்து ஃபோட்டோ அனுப்பிச்சார். எப்படின்னா, அவர் வந்து 38, என்னோட 5 வயசு கம்மி, 37 வயசில் இருக்காருன்னு நினைக்கிறேன். எனக்கு 41 கணக்கு போட்டுக்கோங்க. ஆனால் ஐயா வந்து 25 வயசில் ஒல்லி பாச்சானாட்டம் இருக்கிறாரு. அந்த ஃபோட்டோ அனுப்புகிறாரு. இப்படி ஒல்லியாக இருக்கார், இங்கெல்லாம் ஒன்றும் சதையே இல்லை, அப்படி அனுப்புகிறாரு. எனக்கு கொய்யாலே, நீ வந்து பழைய ஃபோட்டோ தான் அனுப்பிச்சிருக்க. எனக்கு மனசில் தோணுச்சு, இவன் வந்து பெரிய ஆம்பளையாக இருக்கிறான், ஆனால் யங் ஏஜ் ஃபோட்டோ அனுப்புகிறான் அப்படின்ட்டு நான் இவர்கிட்ட கேட்குறேன். நான் ஒரு நாளும் ஃபாரூக் மச்சி கூட கேட்டிருக்காரு வீடியோ கால் வான்ட்டு. நான் போனது கிடையாது. என் எக்ஸு கூட தான் நான் போயிருக்கேன். பிருத்திவி, எக்ஸு, நான் 3 பேர் சேர்ந்து ஒரு நாள் கை உடஞ்ச போது காமிச்சேன்னு நினைக்கிறேன் வீடியோ காலில். அப்புறம் ஒரு நாள் சும்மா வீடியோ கால் பண்ணியிருப்போம், அவ்வளோதான். மற்றபடி நான் ஃபாரூக் மச்சி இவ்வளோ க்ளோஸ் ஃப்ரெண்டு, அவர்கிட்டயே நான் வீடியோ கால் போக மாட்டேன்.
அப்புறம் என்ன ஆயிடுச்சு, எனக்கு தோணுது வீடியோ கால் போகணும் அப்படின்ட்டு. எக்ஸு பிருத்திவியை கூப்பிட்டு போயிட்டான். கரெக்டாக லீவ் ஆரம்பிச்சிருச்சா, ஏப்ரல் அதான் நியூ இயரோட முடிச்சிருவாங்கள்ல, லீவ் ஆரம்பிச்சிருச்சு. அவன் போயிட்டான். எக்ஸும் இனி வரப்போகிறதில்ல, நான் தனியாக தானே இருக்கிறேன். அப்போ என்னாச்சு, எப்படி இருந்தாலும் வந்தாலும் அவனை விடுறதுக்கு தானே வருவான், அவன் எவ்வளோ நாள் கழிச்சு வரான்னு தெரியல அப்படின்ட்டு அப்போல்லாம் ஜாலியாக போயிடுவான் பிருத்வி. ஏன்னா எங்கள் மச்சாண்டார் பையனும் இவனும் 3 மாதம் தானே வித்தியாசம். 2 பேரும் நல்லா அண்டர்ஸ்டாண்டிங்கோட விளாடுவானுங்க. 9th வந்ததுக்கப்புறம் அந்த பைக்கெல்லாம் ஓட்டுவானுங்க. அதனால அங்கேயே ஜாலியாக இருப்பான். அப்போ எக்ஸும் வரல. எனக்கு தெரிஞ்சு ஒரு 10-15 நாள் பக்கம் எக்ஸும் வரல. அப்புறம் ஆனந்தி வந்து நான் வந்து வீடியோ கால் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். நான் வந்து பிரசாதெல்லாம் காமிக்கணும், அப்புறம் உங்களை வீடியோ காலில் பார்க்கணுன்னு நான் கேட்குறேன். காஜி ஸ்ரீயா நான் கேட்குறேன். அப்புறம் சரின்ட்டு அவர் வீடியோ கால் பண்ணார். பண்ணோன்னே ஒரு 5 நிமிஷம் தான். டால் மாதிரி இருக்கீங்க அப்படின்னு சொன்னார். அழகாக இருக்கீங்க, டால் மாதிரி இருக்கீங்க, ஓகே சாப்பிடுங்க. ஓ தொன்னையில் பொங்கல் கிடச்சிருக்கா, பொங்கல் சோறு கிடச்சிச்சா, எனக்கு ரொம்ப பிடிக்கும், நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்ட்டு சொல்கிறாரு. சரிங்க அப்படின்ட்டு அப்புறம் நீங்களும் நல்லா இருக்கீங்க. அப்போ தெரிஞ்சுக்கிட்டேன் ஆம்பளை மாதிரி இருக்கார். இப்போ ஆனந்தி எப்படி இருக்காரோ வந்தபோது தெரியல வரவங்களே. கொஞ்சம் ஒல்லியாக இருப்பார். இப்போ இருக்கிறதோட ஒல்லியாக இருப்பார். இப்போ வந்து வரும்போது 83 கிலோ இருந்தார். இப்போ 87 இருக்கார். அப்போ 83 கிலோவில் மூஞ்சி கொஞ்சம் ஒட்டின மாதிரி தானே இருந்துச்சு. அப்போ அப்படி இருந்தார். நான் கொய்யாலே பழைய ஃபோட்டோ அதில் கேவலமாக இருக்கார். ஆனந்தி 25 வயசு ஃபோட்டோ சுத்தமாக இப்படி ஒல்லியாக ஒரு மாதிரியாக இருக்கிறாரு. அது பிடிக்கவே இல்லை எனக்கு. அந்த ஆனந்த் பிடிக்கல. வீடியோ காலில் பார்த்தோன்னா ஒரு அளவுக்கு நல்லா இருந்தார். ஸ்மார்ட்டு அப்படியே மயங்கிட்டேன் அந்த மாதிரிலாம் சொல்ல மாட்டேன். ஓகே அந்த ஃபோட்டோவில் பார்க்குறதோட பெட்டராக இருக்கார் அப்படின்னு மட்டும் தோணுச்சு. ஓகே நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், அந்த ஃபோட்டோவில் இருக்கிறவர் இவர் இல்லை, இவர் தான் வேறு மாதிரியா இருக்கார் அப்படின்ட்டு. ஓகே அப்படின்ட்டு அப்புறம் பேச ஆரம்பித்தோம். அதான் யாரும் இல்லையே வீட்டில், பிருத்திவியும் இல்லை, அந்த ஆளும் இல்லை. எனக்கு இந்த நம்பர் வரணும்னு நான் ஆனந்த் சொல்கிறேன். ஜி எனக்கு கொஞ்சம் ப்ரே பண்ணுங்கள், நீங்கள் தான் ஆஞ்சநேயர் பக்தராச்சே, ப்ரே பண்ணுங்கள். கோயில் ஃபோட்டோஸ் எல்லாம் அனுப்பிச்சோன்னா சந்தோஷம், சூப்பராக இருக்குது, உங்கள் கோயிலெலாம் சூப்பராக இருக்குது, நான் ஒரு நாள் வருவேன் பார்க்குறதுக்கு, என்னை கூப்பிட்டு போவீங்களா அப்படிலாம் கேட்குறாரு. அப்புறம் நான் ஆமாம், நிறையா மலேசியன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் 2-3 அக்காலாம் வந்துட்டு பழனியெல்லாம் வந்துட்டு ஈஷா யோகா வந்துட்டு வீட்டுக்கெலாம் வந்தாங்க. அதனால் நீங்களும் வாங்க, உங்கள் மலேசியன் சிட்டிசன்லாம் நிறைய பேர் வருவாங்க, இவங்கள தெரியுமா அவங்கள தெரியுமா, எல்லாருமே குரூப்பில் இருக்கிறனால அவங்கள தெரியுமான்னு கேட்குறேன். சிலவங்கள தெரியும்னு சொல்கிறாரு, சிலவங்கள தெரியாதுன்னு சொல்கிறாரு. அப்படி எங்களோட கான்வர்சேஷன் ஜென்ரலாக ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஓடிட்டுருக்கு. அப்புறம் அது அடுத்த நாள்லேருந்து அடுத்த நாள் இவர் 8:30 மணிக்கு போகிறாருன்னா எனக்கு வந்து 6 மணி ஆயிருக்கும். நான் யாருமே இல்லைன்னா நான் எந்திரிக்க மாட்டேன்ல. ஏதோ ஒரு நாள் அப்படி ஹோட்டலில் வாங்கி ஒரு நாள் மத்தியானம் சாப்பாடு வாங்கினேன்னா அதேவே அடுத்த நாள் காலைல வச்சு ஓட்டிடுவேன், ரசத்தை ஃப்ரிட்ஜில் வச்சு. அப்படி நான் வந்து தனியாக இருக்கனால சமையல் செய்யாமல் நான் ஓட்டிகிட்ருக்கேன். இவர் வந்து நீங்கள் சமைச்சு சாப்பிடுங்க, ஏன் ஹெல்த்தை ஸ்பாயில் பண்ணுறீங்க, ஆல்ரெடி சுகர்லாம் இருக்குதுன்னு சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு 1 வாரம் 10 நாள் பக்கம் இப்படி ஃப்ரெண்ட்ஷிப் போயிட்டே இருக்கிறவங்களே. அதுக்கு நடுவில் எனக்கு வந்து ஏப்ரல் 14th ஆனந்திட்ட பேசுகிறேன் ஃபஸ்ட் டைம். ஏப்ரல் 17 எனக்கு நம்பர் வந்துருச்சு. நம்பர் வந்துட்டு அண்ணாமலை ஃபோன் பண்ணி உங்களுக்கு நம்பர் வந்துருச்சுன்ட்டு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புகிறாரு. என்னோடய கேஸ் நம்பர் வந்து கோர்ட்லேயே எதுலையோ பார்த்து ஏதோ அனுப்புகிறாரு, ஏதோ ப்ரூஃப் அனுப்புகிறாரு வந்துருச்சு அப்படின்ட்டு. ஓகே அதில் வந்து ஹியரிங் எப்போ போட்டிருக்காங்கன்னா நீங்கள் கோர்ட் டவுன்லோட் பண்ணிக்கோங்க, அதில் பார்த்துக்கோங்க. அடுத்த ஹியரிங் வந்து ஜூனில் 2 கேஸ்லேயுமே ஜூனில் ஆரம்பிக்குது அப்படி போடுறாங்க. அப்போ நான் சந்தோஷமாக ஆனந்திட்ட வந்து 17ஆம் தேதி நான் வந்து ஷேர் பண்ணுறேன், இதை அனுப்பிச்சி பாருங்கள் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணுறேன். ஷேர் பண்ணிவிட்டு அண்ணாமலைகிட்ட எனக்கு கொஞ்சம் பயம்தான், பணத்தை ஆட்டையை போட்டுருவானான்ட்டு. அதனால நான் என்ன பண்ணிட்டேன், ஒரு டைரியில் எழுதி வைப்பேன் அட்வான்ஸ் அமௌண்ட் வர்றது. இந்த பசங்களை வேற குடி வைக்க ஆரம்பிச்சிட்டேன் அவர்களே. நான் வந்து 2 தடவை தான் ஃபேமிலி வச்சேன் 15 வருஷத்தில். நான் வந்து முதல்ல 4 வருஷம் தான் ஃபேமிலி வச்சேன். அதுக்கப்புறம் ஃபுல்லாக பசங்களை தான் குடி வைப்பேன். வீம்புக்குனே எக்ஸு நீ சாகடா, நான் இப்படி தான் பசங்களை தோட குடி வைப்பேன்ட்டு அவன் என்னைய மோட்ரு போடுறதுக்கு கூட போட மாட்டான், துணி துவைக்கிறதுக்கு போட மாட்டான். அவனே துணி வாஷிங் மிஷினில் போட்டு எடுத்துகிட்டு வருவான், காய போடுவான், அவனே சந்தில் போய் மோட்ரு போடுவான். ஏன்னா அந்த பசங்க மேலேருந்து தம் அடிச்சுட்டு பார்த்துருவாங்க, தண்ணி அடிச்சுட்டு ஏதாச்சும் என்னை பண்ணிடுவாங்க அப்படின்ட்டு பயந்துகிட்டே இருப்பான் எக்ஸு. அதனால் நான் இருக்கிறேன், பசங்க தானே மேல் வீட்டில் இருக்கிறாங்க, எல்லாமே ஆனந்தை வந்து ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். மேலே 4000 ரூபாவோ என்னமோ வாடகை வருது, 3 பசங்களோ 4 பசங்களோ காலேஜ் பசங்க இருக்கிறாங்க. எனக்கு நான் தனியாக இருக்கிறது கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. அந்த பசங்களை வச்சு இல்லை, ஜென்ரலாகவே பையனும் போயிட்டான், எக்ஸும் இந்த மாதிரி டிவோர்ஸ் போயிட்டுருக்கனால போயிட்டான், நம்பர் ஆகிடுச்சு, அந்த மாதிரிலாம் நான் ஷேர் பண்ணுறேன்.
அப்புறம் அந்த டைரியில் வந்து நான் வந்து எழுதுகிற பழக்கம் இருக்குல்ல, அட்வான்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க பசங்க, வேறு ஏதாச்சும் உடச்சதுக்கு ஏதாச்சும் இது பண்ணியிருக்கேன்னா எல்லாமே ஒரு டைரியில் வந்து எழுதி வைப்பேன். முதல்லலாம் டெய்லி வருமானமும் எழுதி வைப்பேன், செலவும் எழுதி வைப்பேன். எல்லாம் கிளியர் கட்டாக நானே ஐடி இது பண்ணுற மாதிரி வருஷத்துக்கு ஒரு தடவை நானே எவ்வளோ வந்திருக்கு எவ்வளோ போயிருக்கு காசு எல்லா டீட்டெயில்ஸும் கையில் வச்சுருப்பேன். அப்போ ஆனந்திகிட்ட அண்ணாமலைகிட்ட நான் வந்து இப்படி அனுப்புகிறேன், டைரியில் வந்து இத்தனாம் தேதி இத்தனை காசு கொடுத்துருக்கேன். அப்போது நம்பர் ஆகிறதுக்குள்ளே அந்த நடுவில் இன்னொரு தடவை வந்தாருன்னு நினைக்கிறேன், ஏப்ரல் ஃபஸ்ட் வீக்லேயே எப்போ வந்தாருன்னு நினைக்கிறேன். ரிட்டர்ன் ஆஃப் டாக்குமெண்ட் வந்துருச்சா எதுக்கோ வந்தார். அப்போ ஆதார் கார்டு எல்லாம் எடுத்துகிட்டு வர சொன்னார். அப்போது அவரை கோர்ட்டில் தான் நான் போய் பார்த்துட்டு, கால் டாக்ஸியில் வந்திருக்கீங்களா, நான் வந்து வெயிட்டிங்கில் போட்டு வச்சுருந்தேன் கால் டாக்ஸியை, 1 மணி நேரத்தில் வந்துடுவேன்ட்டு. அப்புறம் நான் சீக்கிரமே வந்துட்டேன். அப்போ அண்ணாமலை வந்து நான் கங்கா ஹாஸ்பிட்டல் போகணும் அப்படின்னு சொன்னார். சரி வாங்க அப்படின்ட்டு அவர் தான் முன்னாடி தானே உட்காருவார். டிரைவர்கிட்ட சொல்லிவிட்டேன், ரிட்டன் இதில் நீங்கள் கங்கா ஹாஸ்பிட்டலும் போட்டுக்கோங்க, ட்ராப் பண்ணிவிட்டு போயிடலான்ட்டு கங்கா ஹாஸ்பிட்டலில் முன்னாடி போய் இறக்கி விட்டு நான் வந்துட்டேன் நடுவில். அப்போ அந்த டைம்லேயும் அவர் 20,000 என்னமோ வாங்கியிருக்காரு ஏப்ரல்லையும். அப்போ நான் ஆனந்த்கிட்ட எல்லாமே ஷேர் பண்ணிவிட்டு அண்ணாமலைகிட்ட வந்து நான் ஒரு அந்த டைரியில் ஃபெப்ரவரியில் 45 கொடுத்துருக்கேன், 10 அன்னைக்கும் தனியாக கையில் கேஷ் கொடுத்துருக்கேன், இது தனியாக 10 வந்து கையில் கேஷ் கொடுத்துருக்கேன், இன் ஹேண்டுன்னு எழுதி வச்சுருக்கேன், இல்லைனா கூகுள் பேன்னு எழுதி வச்சுருக்கேன். டோட்டலாக வந்து 60 70 கேஸ் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே வாங்கியாச்சு அந்த தெய்வம். அப்போ நான் வந்து அண்ணாமலைகிட்ட அனுப்புகிறேன், ஃபோட்டோ எடுத்து அனுப்புகிறேன், சார் இப்படி இப்படி கொடுத்துருக்கீங்க அப்படின்ட்டு, இது நீங்கள் ஒரு இதில் வச்சுக்கோங்க, மைண்டில் வச்சுக்கோங்க அப்படின்னு நான் வந்து எழுதி வச்சுருக்கேன்னு தெரியப்படுத்துறதுக்கு வேண்டி அனுப்புகிறேன். உறவுகளே, யாருமே சப்போர்ட்டுக்கு இல்லாதனால நான் வந்து எல்லாம் எழுதி வச்சுருக்கேன், நீ வந்து என்னை ஏமாற்ற முடியாது அப்படின்ட்டு இன்டைரக்டாக இந்த இழிச்ச வாய்ச்சி சொல்கிறா அண்ணாமலை அட்வொகேட்டை. அவன் அடுத்தது என்ன சொல்கிறான், அதுக்கு ரிப்ளை என்ன தெரியுமா வருது, சரி மேடம் எழுதி வச்சுக்கோங்க, இதனால் என்ன, நம்ம வந்து மோர் தென் ஃப்ரெண்ட்ஸு, நான் உங்களோட அட்வொகேட் ஆகிட்டேன் அப்படி தானே டீசெண்டாக சொல்லணும். அவன் என்ன வாய்ஸ் அனுப்புகிறான்னா, டைரியிலலாம் எழுதி வச்சுருக்கீங்களா மேடம், டைரியிலலாம் ப்ராஸ்டியூட் தான் எழுதி வைப்பாங்க, கணக்கு வழக்கெல்லாம் ப்ராஸ்டியூட் தான் எழுதி வைப்பாங்க அப்படின்னு சொல்கிறான். எனக்கு மனசே உடஞ்சி போச்சு உறவுகளே. இந்த தேவார்த்தைக்கு வேண்டி தான் நான் வந்து டிவோர்ஸே அப்ளை பண்ணுறேன். வந்த அட்வொகேட்டு என்னை இந்த மாதிரி கேட்குறான். அவன் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கான். இப்போ என் கேஸ் முடிஞ்சதுக்கப்புறம் முடிஞ்சால் நான் படிப்பேன் எல்எல்பி, இல்லைனாலும் நான் வேற ஒரு அட்வொகேட் வச்சு அவன் என்கிட்ட கேஸுக்கு முன்னாடி வாங்கின பணத்தை கண்டிப்பாக நானும் ஆனந்தும் வாங்கியே தீருவோன்னு முடிவில் இருக்கோம். சரியா? அப்போ என்ன ஆயிடுச்சு, இதை நான் வந்து ஆனந்த்கிட்ட அழுதுகிட்டே ஷேர் பண்ணேன். பாருங்கள், இப்படி கொடுத்தது தப்பாக ரைட்டான்னு கூட தெரியல, அவன் ரொம்ப ப்ரெஷர் பண்ணிகிட்டே இருந்தான், அதனால கொடுக்க வேண்டியதாக போச்சு, வேறு யாரும் கேஸும் எடுக்க மாட்டாங்களே அப்படின்ட்டு கொடுத்தேன், இவன் வந்து இந்த மாதிரி பேசுகிறான் அப்படின்ட்டு ஆனந்துக்கு அந்த வாய்ஸ் அனுப்பிச்சுட்டேன், அந்த ஃபோட்டோ அனுப்பிச்சுட்டேன். அப்போ ஆனந்த் வந்து ரொம்ப ஆறுதல் சொல்லிவிட்டு, இவனை விடவே கூடாது, நீங்கள் நம்பர் வேணால் கொடுங்க, நான் வேணால் பேசவா அப்படின்னா, இல்லை நான் நிறையா காசு கொடுத்து சிக்கியாச்சு, என் கேஸும் எடுக்காமல் போயிட்டானா நான் எங்கே போய் பார் கவுன்சிலெல்லாம் அலைவேன், அதனால் பண்ண வேண்டாம் அப்படின்ட்டு நான் பாட்டுக்கு அதை விடுங்க, நீங்கள் வந்ததுக்கப்புறம் பார்த்துக்கலாம், கேஸ் முடியட்டும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாப்பிக்கை விட்டுட்டு நான் பாட்டுக்கு ஆனந்த் எப்போ மாதிரி சாப்பிட்டீங்களா தூங்குனீங்களான்னு நான் பேசுகிறேன். அவர் பேசுகிறாரு, டெய்லி காலைல மெசேஜ் போட்டுருவார். அப்புறம் கம்பெனியில் போனதுக்கப்புறம் பெருசாக பேச முடியாது, லஞ்ச் டைமில் பேசுவார், திருப்பி வீட்டுக்கு வந்து பேசுவார். அப்புறம் குசுன்னு இவர் ரொம்ப மொபைலில் பேச வைக்க இருக்கிறனால இவர் வந்து ஒரு இது கூட ஷேர் தான் பண்ணுவார். ஃபேஸ்புக்கில் இவர் போஸ்ட்டோ வீடியோ போட மாட்டார், ஃபேஸ்புக்கில் ஷேர் தான் பண்ணுவார், ரேராக தான் ஷேர் பண்ணுவார். இவர் ரொம்ப மொபைலே கையில் எடுக்க மாட்டார் போல் இருக்கு. அவங்க வீட்டில் தெரிஞ்சிருச்சு, அவங்க தங்கச்சியெல்லாம் கண்டுபிடிச்சிட்டு நம்பர் லாக் ஓப்பன் பண்ணாங்களா என்ன பண்ணாங்கன்னு தெரில. ஆனால் இவங்க ஃபேமிலியே, அண்ணன் தம்பி தங்கச்சி அக்கா எல்லாருமே டிக்டாக்ல என்னைய ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இவன் பேசுகிறான், ஏதோ தப்பாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அது எனக்கும் தெரியாது, ஆனந்துக்கும் தெரியாது. அப்புறம் நாங்கள் பாட்டுக்கு எப்போ மாதிரி பேசிகிட்டு இருக்கோம். டெய்லி சாயந்தரம் வந்து கொஞ்ச நேரம் பேசுவார். அப்புறம் எங்கள் அம்மா வந்துட்டாங்க, அம்மா துணி மடிக்கிறாங்க அப்படின்ட்டு அப்படியே அமைதியாகிடுவார். அப்புறம் திருப்பி பேசுவார். அப்புறம் திருப்பி அவங்களோட 9:30 மணி
நம்மளோட 9:30 மணி, அவங்களுக்கு 12 மணி. அப்போ 12 மணி வரைக்கும் என்கிட்ட பேசிட்டு தான் இருப்பார். நான் தனியாக தானே இருக்கேன் வீட்டில், அதனால பேசிட்டு தான் இருப்பார். அப்புறம் இவன் பிருத்திவியை கூப்பிட்டு 10 நாளோ 15 நாள் கழிச்சு ஏதோ வந்தான். வந்து இவன் தான் சிங்கில் வச்சுருக்கானே, அதனால வாட்ஸ்அப் மெசேஜஸ் எல்லாம் பார்த்தானா என்ன பண்ணான்னு தெரில. ஓ, அடுத்தது ஓடுது போல் இருக்கு, அடுத்த கதை ஓடுது போல் இருக்கு அப்படின்ட்டு அதையும் ஸ்க்ரீன்ஷாட்லாம் எடுத்து வச்சிட்டான் போல் இருக்கு. ஆனந்த் வீடியோ கால் பண்ணதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து, வீடியோ கால்னு பண்ணியிருக்கிறத ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிட்டானா, பேசினதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தானா எனக்கு தெரியாது என்னெல்லாம் எடுத்து வச்சுருக்கான்ட்டு. அப்புறம் அண்ணாமலைக்கும் அவனே மெசேஜ் போட்ட மாதிரியும் நிறையா தப்பாக மெசேஜ் போட்டும் அவன் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருக்கான். இப்போ கேஸில் கொண்டு வந்து காமிச்சிருக்கான்ருக்கான். அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தான். அப்புறம் வந்து திருப்பி திருப்பி பிருத்வியை பார்க்க வரேன்னு சொல்லிட்டு வர்றது. அப்புறம் நான் வீடியோ காலில் இருப்பேன், இல்லைன்னா நார்மல் கால் பேசிகிட்டு இருப்பேன். ஆனந்திட்ட ஃப்ரெண்ட்லியாக தான் பேசிகிட்டு இருப்பேன். அதுக்கே பொங்கிட்டு உட்காந்துருப்பான். அப்படியே போயிட்டு இருந்துச்சு. ஒரு ஏப்ரல் 14th பேச ஆரம்பித்தேன்னா மே ஃபஸ்ட் வீக்குன்னு நினைக்கிறேன். ஒரு 15 டேஸ் கழித்து ஆனந்த் வந்து என்கிட்ட 15 டேஸ் கழித்து என்னோடய வீடியோலாம் பார்த்துட்டு, என்னோடய ஹியரிங் வந்து ஜூன்லேருந்து ஸ்டார்ட் ஆகுதா, யாரோ வந்து என்கிட்ட டிக்டாக்ல வந்து என் ஹஸ்பண்ட் கூட வீடியோ போட மாட்டேன் அந்த மாதிரி கேட்க, நான் போய் என் ஹஸ்பண்ட் கூட தான் வீடியோ போடணுமா, தனியாக போடக்கூடாதான்னு நான் சொல்லி, நான் வந்து சண்டை போடுற மாதிரி சொல்லி, நான் வந்து சிங்கிள் மதரு, நான் வந்து டிவோர்ஸ் கோத்ரூ பண்ணுறேன், ஸ்டார்ட் ஆக போதில்ல, நம்பர் வந்துருச்சுல, அதனால நான் சொல்லி உடச்சி விட்டேன். அப்போ இவரும் அங்கே போய் பார்த்துட்டார் போல் இருக்கு. பார்த்துட்டு அப்புறம் நல்லா நிறையா வீடியோஸ் எல்லாம் போய் நைட் அண்ட் டே உட்காந்து பார்த்துருக்காரு. முதல்ல இருந்து வீடியோஸ் பார்த்துருக்காரு. பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு டிசைட் பண்ணிவிட்டு அப்புறம் பிடிச்சி போச்சு போல் இருக்கு. அப்புறம் என்கிட்ட வந்து ஒரு 10-15 நாள் கழிச்சு என்கிட்ட வந்து சொல்கிறாரு, ஆனந்தி எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு டெய்லி வந்து ஐ லவ் யூ எழுதுறது, பேசலை, ஃபோனில் சொல்கிறதில்ல, ஆனால் எழுதுறது, ஐ லவ் யூ எழுதுறது, ஹார்ட்டின் கொடுக்கறது, கிஸ்ஸிங் ஸ்மைலி கொடுக்கறது. நான் போடா மயிறு அப்படின்ட்டு எல்லாம் இப்படி தான்டா வருவீங்க, அப்புறம் காலை வாரி விட்டுருவீங்க அப்படின்னு நினச்சிட்டு எனக்கு ஜென்ஸ் மேலேயே கொஞ்சம் எரிச்சல் பிடிக்கல. ஆனால் இவர் வந்து ஒரு ஷோல்டர் மாதிரி எனக்கு தோணினார். சரி, ஏதோ என் கூட துணையாக இருப்பார், என் பயத்துக்கு வேண்டி துணையாக நிற்பார்ல அப்படிங்கிற மாதிரி தான் இவர்கிட்ட நான் ஃப்ரெண்ட்ஷிப்பே வச்சுட்ருக்கேன். ஏன்னா வேறு எல்லோரும் வந்து ஒன்று பணம் எதிர்பார்க்குறாங்க, ஜென்ஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறவங்க எல்லாருமே பணம் எதிர்பார்க்குறாங்க, இல்லைனா வேறு ஏதாச்சும் இப்போ பிரிஞ்சிட்டாலா, அப்போ நம்ம இவளை எதுக்காச்சும் யூஸ் பண்ணிக்கலாம், செக்ஷுவலி யூஸ் பண்ணிக்கலாம், அப்படி தான் அவங்களோட அப்ரோச் எல்லாம் சில பேர்த்தோடது இருக்குது. ஃப்ரெண்ட்ஷிப்பு ட்ரூ ஃப்ரெண்ட்ஷிப்பே இல்லை. ஃபாரூக் மச்சி வந்து காமன் ஃப்ரெண்டு. ஃபாரூக் மச்சி இன்னைக்கு வரைக்கும் உறவுகளே, ஃபாரூக் மச்சி என்னோடய எக்ஸுக்கு குட் மார்னிங் அனுப்புவார், எனக்கும் குட் மார்னிங் அனுப்புவார். அதனால எனக்கு வந்து ஃபாரூக் மச்சி வந்து என்னடா ஒரு பக்கம் நிற்காமல் 2 பக்கம் நிற்கிறாருன்னு அது ஒரு கோவம் ஃபாரூக் மச்சிகிட்ட. என் ஃப்ரெண்டுனா எனக்கு தானே ஃப்ரெண்டாக இருக்கணும்ன்ட்டு. அதனால் அவர்கிட்ட வந்து எதுவுமே டிவோர்ஸை பற்றிலாம் நான் போய் ஷேரும் பண்ணல. போட போகிறேன் அப்படின்னு மட்டும் சொன்னேன், யோசனை பண்ணிவிட்டு போடுன்னு மட்டும் சொன்னார், அவ்வளோதான். பையனை பார்த்துக்கோ அப்படின்னு மட்டும் சொன்னார். அப்புறம் இப்படியே போகுது. ஒரு 10-15 நாளுக்குள்ளே இவர் ப்ரப்போஸ் பண்ணிட்டார். அவள் ப்ரப்போஸ் பண்ணோன்னா நான் சொன்னேன், எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சி, எனக்கு குழந்தையே இவ்வளோ பெரிய குழந்தை இருக்குது, 9th-லேருந்து 10th போகிறான், எதுக்கு நீ கல்யாண கர்மாதிலாம். இவர் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு தான் சொல்கிறாரு, இந்தியா வந்து செட்டில் ஆகிறேன்னு சொல்கிறாரு. நான் வந்து வேண்டவே வேண்டாம், எனக்கு நிறையா டிவோர்ஸி ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அதனால நான் வந்து யாரையாச்சும் உங்களை ஃப்ரெண்ட் ஆக்குறேன், அவங்களாம் லோன்லியாக தான் இருக்காங்க, அவங்களாம் ஏன்ட்ட 1 மணி வரைக்கும் கடலை போடுறாங்க, அவங்க 1 மணி வரைக்கும் பேசிகிட்டு இருப்பாங்க, சில செப்பரேட்டடு லேடிஸு, சில டிவோர்ஸிஸு 1 மணி வரைக்கும் என்கிட்ட பேசிகிட்டு தான் இருப்பாங்க, அதனால் நீங்கள் வந்து நான் அவங்களோட நம்பரு உங்களுக்கு கொடுக்குறேன், உங்களோட நம்பர் அவங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் அவங்கள யாரையாச்சும் பிடிச்சிக்கோங்க அப்படின்ட்டு. அப்புறம் நீங்களாம் நினைக்கிற மாதிரி இவர் வந்து ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்திலாம் கிடையாது, ஒன்னானவர் கிருஷ்ண பரமாத்மா. எப்படி எனக்கு தெரிஞ்சிச்சுன்னா நான் வந்து ரொம்ப சாது அப்படின்னு நினச்சேன். அப்புறம் சொல்கிறாரு, அந்த வாட்ஸ்அப்பில் எத்தனை குரூப்பில் நம்ம இருக்கோன்னு தெரியுமில்ல, அதில் 3-4 குரூப்பில் இருந்தார். என்கிட்ட ஃப்ரெண்ட் ஆனோடனே ஒரு 10-15 நாள்லேயே என்னை வந்து இவரோட ஓன் குரூப்பு, மற்றதெல்லாம் பாட்டு குரூப்பு, ஓன் குரூப்பு அதில் போய் சேர்த்துனாரு. மேலேருந்து கீழே வரைக்கும் பார்க்குறேன் 6-7 லேடிஸ் தான் இருக்காங்க, என்னையை சேர்த்து 8 பேர் இருக்காங்க. இவர் கிருஷ்ண பரமாத்மா மாதிரி ஒரே ஒரு ஆம்பளை மட்டும் தான் இருக்கார். எந்த ஆம்பளையும் ஆடே பண்ண விட மாட்டார் போல இருக்கு. அவங்கள்ட்டலாம் போய் தப்பாக பேசிடுவாங்களாமா. அந்த பொம்பளைங்க யார்கிட்ட கடலை போட்டுட்ருக்குதோ, ஆனால் இவர் வந்து இப்படி தப்பாக பேசிடுவாங்க. ஜென்ஸ் ஒருத்தரை சேர்த்தேன், அவங்க தப்பாக பேசுனாங்க, அதனால தான் சேர்த்துறதுலாம் பெரிய இது. அப்புறம் நினச்சி, டேய் உன்னையெல்லாம் ராமர் நினச்சிடா, நீ வந்து இத்தனை பொம்பளைங்கள் நடுவில் பெரிய கிருஷ்ண பரமாத்மா மாதிரி இருக்கிறியா அப்படின்ட்டு நல்லா
பேசுவார். எனக்கு வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அவரும் பாட்டு அனுப்புவார், நானும் பாட்டு அனுப்புவேன். அந்த குரூப்பில் எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நிறையா ஸ்மைலி எல்லாம் அனுப்பிச்சிட்ருப்பார். அப்புறம் அந்த பொம்பளைங்கள்லாம் ஒருத்தர் 2 பேர் காண்டாகி வெளியே போயிட்டாங்க குரூப்பில். அவங்களுக்கு பிடிக்கல போல் இருக்கு, என்னடா இந்த ஆனந்த் வந்து இவ்வளோ நாள் அமைதியாக இருந்தான், இப்போ இப்படி பண்ணுறானே அப்படின்ட்டு சில பேர் காண்டாகி வெளியே போயிட்டாங்க. சில பேர் சண்டைக்கு நின்னாங்க. சில பேர் இண்டிவிஜுவலில் போய் தனியாக பேசுவாங்க போல் இருக்கு, அது யார் என்ன நடக்குது அப்படின்ட்டு பேசுவாங்க போல் இருக்கு. அப்படி இவர் ஒரு குரூப்லேயும் எங்களை சேர்த்து இந்த குரூப்லேயும் நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம், அந்த குரூப்லேயும் பேசிகிட்டு இருக்கோம், இண்டிவிஜுவலாகவும் பேசிகிட்டு இருக்கோம். ஃபோன் கால் வந்து டெய்லியே ஃபோன் கால் ஃப்ரீ தானே, வாட்ஸ்அப் கால் அதில் பேசிகிட்டு இருப்பார். அப்பப்போ வீடியோ கால் போவேன், பேசுவேன். தனியாக சாப்பிட்றேன்னா நீங்கள் வீடியோ காலில் இருங்க, நான் சாப்பிட்றேன் நைட்டு, அந்த மாதிரி நிறையா நானே வீடியோ கால் பண்ணுவேன், அவரும் பண்ணுவார். எனக்கு அது தப்பாக தோணலை. நைட்டியோடு இருக்க முதல்லலாம் துப்பட்டா போட்டு இல்லைன்னா ஷர்ட் போட்டு உட்காருவேன். முதல்ல ஃப்ரெண்டாக பழகிட்டு இருந்தேன்ல, அப்போ வந்து ஷர்ட்டு துப்பட்டெல்லாம் போட்டு தான் உட்காருவேன். அப்புறம் அவர் நினச்சிருப்பார் பெரிய அப்படின்னு நினச்சிருப்பார் துப்பட்டாலாம் போட்டு உட்காரும்போது. இல்லைன்னா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு போவேன்னு நினைக்கிறேன், இருங்கன்ட்டு சுடிதார் ஏதாச்சும் மாட்டிட்டு போவேன்னு நினைக்கிறேன் முதல்ல. அப்புறம் ஒரு 15 நாள் ஆனதுக்கப்புறம் இந்த அண்ணாமலை மேட்ரை சொன்னோன்னே இவருக்கு தெரிஞ்சிருச்சு என்கிட்ட வந்து காசு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது அப்படின்ட்டு. உங்களுக்கு வேணால் நான் பணம் அனுப்பவா அப்படின்னு சொல்லி கேட்டார் ஒரு அவங்களே. படம் வேணால் அனுப்பவா அப்படின்னு சொல்லி கேட்டார். அப்புறம் எனக்கு ஒரே சந்தோஷமாக போச்சு. பணம் அனுப்புறியான்னு எங்கள் அப்பா இருக்கார், தம்பி இருக்காங்க, கோர்ட்டுக்கு வரமாட்டாங்க, பணம் இருக்குதா, காய்கறி எப்படி வாங்குறேன், நாங்கள் வாங்கிட்டு வந்து கொடுக்கவா, எந்த மாரல் சப்போர்ட்டும் கிடையாது. எங்கள் அப்பா தம்பி வந்து பேசுகிறதே கிடையாது. அப்பா மட்டும்தான் ஓரளவுக்கு ஃபோனில் பேசுகிறாரு, பிருத்திவியை பார்க்க வர்றாரு. ஆனால் அவர் மூஞ்சி கொடுத்து சரியாக பேசலை. அப்போ எனக்கு இப்படி இருக்கிற பேரண்ட்ஸ்கிட்ட இவர் வந்து காசு அனுப்புவான்னு சொல்கிறாரு, நான் வாங்கிட்டு 1 லட்ச ரூபா அனுப்புங்கன்னு சொல்லி நான் பிளாக் பண்ணிட்டேன்னா என்ன பண்ண முடியும்? ஃபாரூக் மச்சி அப்படி ஏமாந்துருக்காரு. ஒரு மலேசியன் லேடிட்டு தான் ஏமாந்துருக்காரு. அதனால எனக்கு கொஞ்சம் அந்த விவரம் வந்துருச்சா. அப்போ நான் நினச்சேன், நானே கேட்டேன், 1 லட்ச ரூபா வாங்கிட்டு பிளாக் பண்ணிட்டா என்ன பண்ணுவீங்க? பரவாயில்ல, உங்களுக்கு தானே கொடுத்தேன்னு சந்தோஷப்படுவேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னார் ஆனந்தி. எனக்கு ஒரே சந்தோஷமாக போச்சு. நம்மளுக்கு நம்ம வாழ்க்கையில் ஒரு ஆம்பளை காசு கொடுத்து சரித்திரமே இல்லையே, இவராக நம்மளுக்கு கொடுக்கறதுக்கு முன் வராரு அப்படின்ட்டு எனக்கு 10 லட்சம் 10 கோடி கொடுத்த மாதிரி ஒரு சந்தோஷம். நான் கேட்குறேன், எனக்கு தேவைப்படும் போது கேட்குறேன். இது வரைக்கும் நான் யார்கிட்டையும் கேட்டதில்லை, ஆண்டவன் அந்த மாதிரி வச்சதில்லை, நான் கேட்குறேன் கண்டிப்பாக தேவைப்படும் போது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் இன்னொன்று என்ன குண்டை தூக்கி போட்டார்னா எனக்கு சந்தோஷமாக போயிடுச்சு. அப்புறம் இன்னொன்று, இப்போவாச்சும் சொல்லுங்கள், எனக்கு வந்து க்ரீன் கொடி காமிங்க அந்த மாதிரி கேட்டுட்டு இருப்பார். திருப்பி ஐ லவ் யூ சொல்லுங்கள், நான் ஐ லைக் யூ ஃப்ரெண்ட் அந்த மாதிரி தான் எழுதிட்டே இருப்பேன் அவர் எழுதுறதுக்கெல்லாம். அப்புறம் என்னாச்சு, இது சொன்னாரா, பணம் விஷயம் சொன்னாரா. இன்னொன்று வந்து என்ன சொன்னார்னா, ஜோஷியத்துலலாம் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா அப்படின்னு கேட்டார். நான் அந்த லேடிகிட்ட ஜோஷியம் பார்த்துட்டு வந்தேன், 3 பேர்த்திட்ட ஜோஷியம் பார்த்துட்டு வந்ததை இவருக்கு அனுப்பிச்சுட்டேன், ஃபேஸ்புக்கில் அனுப்பிச்சுட்டேன் அந்த ஆடியோ கேட்டுட்டு அப்படியே அப்படின்ட்டு. என்னோட இதில் வந்து என்னோட ஒரு 3-4 வயசு பெரியவங்களாக இருக்கிறவங்கள கல்யாணம் பண்ணாதான் எனக்கு கல்யாண வாழ்க்கையே நிற்கும், இல்லைனா யார் கல்யாணம் பண்ணாலும் எனக்கு கல்யாண வாழ்க்கை நிற்காது அப்படின்ட்டு ஒரு குண்டை தூக்கி போட்டார் ஒரு அவங்களே. அது வந்து முழுக்க பொய். அம்மா பார்த்துட்டு வந்தாங்க அப்படி சொன்னாங்கன்னு பொய் சொன்னார். அது வந்து உண்மை கிடையாது. அவர் சும்மா இப்படி நான் ஏஜ் ஜாஸ்தியாக இருக்கேன்ல, நான் சொல்லிட்டேன்ல, நான் உங்களோட ஏஜ் ஜாஸ்தி, எனக்கு பையன் பிறந்துருச்சு, இதுக்கு மேலே என்னத்தை கல்யாணம் பண்ணுறது, என்ன குழந்தை பெற்றுக்க முடியுமா, எனக்கு சுகர் வந்துருச்சு, என்னால் உங்களுக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது, எங்கள் நாட்டில் வந்து 7 வருஷம் 10 வருஷம் போகும், ட்ராக் பண்ணுவாங்க கேஸை. அப்போ நீங்கள் வந்து கல்யாணம் கூட பண்ணாமல் நீங்கள் அந்த பிள்ளைய கல்யாணம் கூட பண்ணல, நீங்கள் எதுக்கு அப்படியே உட்காண்ட்ருக்கீங்க, 10 வருஷம் எனக்கு வேண்டி எதுக்கு ஒரு கிழவிக்கு வேண்டி உட்காண்ட்ருக்கீங்க, 5 வயசு வித்தியாசம் எனக்கும் ஆனந்துக்கும். அதனால நான் அப்படி சொல்லி வேண்டாம் நீங்கள் வந்து எனக்கு நல்லா ஃப்ரெண்டாக இருங்க, நல்லா பேக் போனாக இருங்க, சாகிற வரைக்கும் நீங்கள் எனக்கு ஃப்ரெண்டாக இருக்கணும், எனக்கு நீங்கள் பணம் கொடுக்குறேன்னு சொன்னதே பெரிய விஷயம், யாருமே சொன்னதில்லை. நான் நல்லா தூக்கி இவரை பேச ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் இவருக்கும் என்னைய வந்து எப்படியாச்சும் கல்யாணம் பண்ணும், எப்படியாச்சும் கன்வின்ஸ் பண்ணும், எப்படியாச்சும் லவ் பண்ணும், அந்த மாதிரி இவருக்கு ஐடியா. அப்புறம் குத்தி காமிப்பார், நீங்கள் இன்னும் உங்கள் எக்ஸை லவ் பண்ணுறீங்க, எக்ஸுக்கு வேண்டி வெயிட் பண்ணுறீங்களா, இன்றைக்கி வருவானா அந்த மாதிரி கேட்பாங்க. தெரில, பிருத்திவி வருவான் அப்படிங்கிற மாதிரி சொல்லணும். நீங்கள் இன்னும் உங்கள் ஹஸ்பண்டை லவ் பண்ணுறீங்க, நீங்கள் வித்ட்ரா பண்ணிடுவீங்கன்னு இவரும் பாட்டு பாட ஆரம்பிக்கிறாரு. நீங்களும் வித்ட்ரா பண்ணிடுவீங்க, நீங்கள் இது பண்ண மாட்டீங்க, உங்கள் கண்ணிலே லவ் தெரியுது, நீங்கள் இன்னும் லவ் பண்ணுறீங்க, அந்த மாதிரி காண்டு ஏற்றிட்டே இருப்பார் ஒருவர்களே. ஆனஞ்சு செம்ம திமிரு. இப்படியே போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் எப்போ வந்து இவர் இந்த மாதிரி சொன்னாரோ, பணம் விஷயமும் அப்புறம் இந்த ஜோஷியம் விஷயம் சொன்னாரா, 5 வயசு ஜாஸ்தியாக இருக்க பிள்ளைய தான் கல்யாணம் பண்ணும் அப்படின்னு வேற சொன்னாரா. சொன்னோன்னு எனக்கு வந்து
அப்போ நம்மளே அந்த பிள்ளையா ஏன் இருக்கக்கூடாது? இவர் வந்து ஃப்ரெண்டாக இருந்தாருன்னா எல்லா பொம்பளைங்களும் நம்மள்ட்ட ரொம்ப க்ளோஸாக பழகிட்டு அப்புறம் டாட்டா காமிச்சிட்டு போயிடுறாங்க ஃப்ரெண்ட்ஸு பொம்பளை பிள்ளைங்க. இவர் வந்து ஆம்பளை, இவருக்கு வேறு கேர்ள் ஃப்ரெண்ட் வந்துருச்சுன்னா என்னை விட்டுட்டு போயிடுவார்ல, அப்போ என்னைய ஃப்ரெண்டாக நினைக்க மாட்டார்ல. அப்புறம் ஃபாரூக் மச்சி மேலே எனக்கு இன்னொரு கோவம் என்னென்னா, எனக்கு அமைஞ்ச ஃப்ரெண்ட்ஸு எல்லாருமே காஞ்சனாக்கா, வினோத் எல்லாருமே அந்த பீரியடில் 2019 நான் டிவோர்ஸ் போடுற பீரியடில் அவங்கவுங்களுக்கு வந்து வேறு வேறு ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சிட்டாங்க, நல்லா க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சிட்டாங்க. அந்த குரூப்பில் இருந்த அந்த பாண்ட் வந்து உடஞ்சிருச்சு. ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறோம், குரூப்பில் பேசுகிறோம், ஆனால் கொஞ்சம் டச் விட்டு போயிடுச்சு. வினோத் வந்து எங்கள் அம்மா இறந்துட்டாங்க, எங்கள் அப்பா வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ணாங்க, எங்களை அனாதை ஆக்கிட்டாங்க, பிருத்திவியை நீங்கள் அனாதை ஆக்க போகிறீங்களா, அந்த மாதிரி அவன் வந்து கட் ஆகிட்டான். அவன் வந்து எக்ஸ் என்ன சொல்லி கொடுத்தான்னு தெரில, அவன் வந்து என்னை அக்காவாக மதிக்கலை, என்னை ரொம்ப கேவலமாகவும் பேசினான், நிறையா விஷயத்த பேசினான். சரி அப்படின்ட்டு நான் அவனை பிளாக் பண்ணிட்டேன், அவனுக்கு ரிப்ளை பண்ணிவிட்டு பிளாக் பண்ணிட்டேன். விக்கி அவனோட தம்பியா அண்ணனா, அவன் வந்து என்கிட்ட இன்னுமே பிளாக்ல இல்லை, அவன் நல்ல பையன்தான். ஆனால் அவன் வேலையில் பிஸியாகி அதுவும் கட் ஆகிடுச்சு. குரூப்லேயும் ஒரு பெரிய சண்டை. ஆனந்த பையன்னு சொல்லி வினோத் ஃபோட்டோ போட்டு இவன் வந்து இல்லீகல் கான்டாக்டில் இருக்கிறான், ஒரு இந்தியன் பொம்பளைட்டன் என்னைய அந்த மாதிரி குரூப்பில் ஆனந்த அசிங்கப்படுத்தி அந்த குரூப்பே கலைஞ்சிருச்சு, குரூப்பே முடிஞ்சிருச்சு ஆக்சுவலி. சரியா? குரூப் முடிஞ்சோடனே எல்லோரும் தனித்தனியாக அவங்கவுங்க காஞ்சனாக்கா வேறு ஃப்ரெண்டு கிடச்சிட்டாங்க, அவங்க ஏஜ் குரூப்பில் எல்லோரும் அப்படியே பிரிஞ்சு போயிட்டோம். யாரும் என்கிட்ட டெய்லி டச்சில் இல்லை, அது ஒரு ட்ராபேக். அதனால எனக்கு வந்து ஆனந்தான் எனக்கு ஷோல்டர் மாதிரி, எல்லாம் கலந்த ஒரு ஷோல்டர் மாதிரி. காஞ்சனாக்கா, வினோத் எல்லாம் அம்மா அப்பா எல்லா அம்மாவாக ஆனந்த் கிடச்சிட்டாரு. ஏன்னா நல்லா பேசுகிறாரு, டீசெண்டாக பேசுகிறாரு. எனக்கு வந்து நேக்கடாக ஃபோட்டோ அனுப்பு, வேறு டேஷ் சேட் பண்ணு, அந்த மாதிரிலாம் அவர் அசிங்கமாக பேசவும் இல்லை ஆனந்த். அதனால எனக்கு பிடிச்சிச்சு. இப்படி சொன்னதும் நான் என்னோடய வயசில் மூத்த பிள்ளைய கல்யாணம் பண்ணாதான் நான் வந்து நல்லா இருப்பேன் அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு வந்து இவரை விட்டுறக்கூடாது, இவர் என் கூட எப்போவுமே லாஸ்ட் பர்த் வரைக்கும் இருக்கணும், ஃப்ரெண்டாக இருக்கணும், அப்படி தான் தோணுது. ஆனால் சரி போ, நம்ம என்ன ஐ லவ் யூ சொன்னால் நம்மளுக்கு நாளைக்கே டிவோர்ஸ் ஆக போதா, நம்ம என்ன கல்யாணம் பண்ண போகிறோமா? இவர் அப்படியே உட்காந்துருப்பாரா என்னைன்னு நினச்சிட்டு, பரவாயில்ல கொஞ்ச நாள் கழிச்சு கேர்ள் ஃப்ரெண்ட் கிடச்சிருவா, போயிடுவார், நம்மளும் பரவாயில்லன்ட்டு கும்பிடு போட்டுக்கலாம். அது வரைக்கும் நம்மளுக்கு வந்து பேக் போனாக இருக்கட்டும், நம்மளுக்கு மாரல் சப்போர்ட் கொடுக்கட்டும், வேறு யாருமே இல்லை நம்மளுக்கு சப்போர்ட்டுக்கு. கிளைண்ட்ஸ் ஒருத்தர் 2 பேர் சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லுவாங்க, ஆனால் அவங்க அவைலபிளாக இருக்க மாட்டாங்களே, ஃபேமிலி இருக்குது, விட மாட்டாங்களே கோர்ட்டுக்கெலாம் வரத்துக்கு. அது அப்புறம் ஸ்டேஷன் ஒர்க் ஏதாச்சும் இருந்துச்சுனாலும் இவர் வந்து நல்லா மோட்டிவேட் பண்ண ஆரம்பித்தார். என்னை கேர் பண்ணுறது ஒரு பக்கம், மோட்டிவேட் பண்ணுறது ஒரு பக்கம். அப்புறம் என்னை வந்து ரொம்ப கிரேட்டு உடனே மாதிரி ஒரு பொம்பளை நான் பார்க்கவே இல்லை, அது மாதிரிலாம் எல்லாம் சொல்கிறது தானே. அது மாதிரிலாம் சொல்லி எனக்கு அது ஒரு மாதிரி ரொம்ப ட்ரூவாக பேசின மாதிரி இருந்துச்சு. அதனால எனக்கு அப்படியே நான் ஸ்லிப் ஆகிட்டேன் வரவங்களே. அப்புறம் நானும் ஒரு 15 நாள் கழித்து, மே 1st வீக் 2nd வீக் அந்த மாதிரியா இல்லை மே லாஸ்ட்லையான்னு எனக்கு கரெக்டாக தெரில. ஆனால் நான் வந்து பிருத்திவியோட பர்த்டே செலிப்ரேட் பண்ணிவிட்டு அப்புறம் இவர்கிட்ட சொல்லிட்டேன், நான் வந்து ஓகே நானும் லவ் யூ, எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு, ஆனால் நான் வந்து மலேசியாவில் வந்து செட்டில் ஆக மாட்டேன், ஃப்யூச்சரில் எத்தனை வருஷம் கழித்து டிவோர்ஸ் ஆனாலும் நீங்கள் தான் இந்தியா வரணும், நான்லாம் வந்து செட்டில் ஆக மாட்டேன், நம்ம உங்கள் ஃபேமிலியை பார்க்குறதுக்கு வேணால் போகலாம் வருஷம் காசு இருந்தால், மற்றபடி நான்லாம் வரமாட்டேன், நீங்கள் தான் இங்கே வந்து செட்டில் ஆகணும். அப்படின்னோடனே எங்கள் அம்மா சொல்லுவாங்க, இங்கே வந்து செத்தாக தான் நல்லது, இந்தியாவில் வந்து சாகணும் அதுதான் புண்ணியம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால எனக்கு இந்தியா ரொம்ப பிடிக்கும், அதனால நானே வந்துடுறேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லி போயிட்டுருக்குறவங்களே. அடுத்த எபிசோடும் ஆனந்த்ஜியோட லவ் ஸ்டோரியாக தான் இருக்கும். அதில் ஒரு 1/2 an hour பேசுவேன்னு நினைக்கிறேன். இன்னொரு 1/2 an hour பேசினாலே ஆல்மோஸ்ட் கல்யாணம் பண்ண ஸ்டேஜ் வரைக்குமே வந்துடுவோன்னு நினைக்கிறேன் அடுத்த எபிசோடில். அதுக்கப்புறம் டிவோர்ஸ் எப்படி கோத்ரூ பண்ணேன், அப்புறம் நான் பிறந்ததுலேருந்து ஏதாச்சும் விட்டு போன ஸ்டோரிஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா நான் ஞாபகப்படுத்தி எழுதி வச்சுட்டு 25 இல்லைன்னா 26 எபிசோடோட முடிச்சுக்குவேன் வரவங்களே. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். 1 மணி நேரம் 6 நிமிஷம் ஆயிடுச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை குட் நைட்.